கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். 9 மணிக்கு துவங்கி இந்த நேரு வரைக்கும் ஆண்டவருடைய பாதத்தில் காத்திருந்த உங்களை கர்த்தர் சும்மா விட போறதில்லை. உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. தேங்க் யூ ஜீசஸ். தம்பி சாம் வாங்க கொஞ்சங்கள் ஒரு பாடலோட. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எனக்கப்பா. நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எனக்கப்பா. எத்தனை இன்பமே உந்தன் சமூகமே, எத்தனை இன்பமே உந்தன் சமூகமே. உள்ளமும் உடலுமே உமக்காய் ஏங்குதே. என் உள்ளமும் உடலுமே உமக்காய் ஏங்குதே. நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எனக்கப்பா. சமூகம் நமக்கு. நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எனக்கப்பா. புது பலன் தருகிறீ, புது எண்ணெய் பொழிகிறீ. புது பலன் தருகிறீ, புது எண்ணெய் பொழிகிறீ. கனிதரும் மரங்களாய் செழித்தோங்க செய்கிறீர். நான் கனிதரும் மரங்களாய் செழித்தோங்க செய்கிறீர். நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எனக்கப்பா. நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எனக்கப்பா. அப்பாவும் சந்நிதியே எப்போ நான் வந்து நிற்பேன். அப்பாவும் சந்நிதியே எப்போ நான் வந்து நிற்பேன். திருமுகம் கண்டு நான் திருப்தியே நோக்குவேன். உங்க திருமுகம் கண்டு நான் திருப்தியே மூழ்குவேன். நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எனக்கப்பா. நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எனக்கப்பா. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு வேளத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 ஆராதனை. ஆண்டவரே, காலைதோறும் புதிய கிருபைகளை தருகிறார். ஆராதனை ஆராதனை. ஏகோவாரப்பா, ஏகோவாரப்பா, சுகம் தந்தீரே நன்றி ஐயா. ஏகோவாரப்பா, ஏகோவாரப்பா, சுகம் தந்தீரே நன்றி ஐயா. சுகம் தந்தீரே நன்றி ஐயா. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு வேளத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை ஆராதனை
மகா கிருபையும் இரக்கம் நிறைந்த பரலோக பிதாவே, உம்முடைய குமாரனாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆண்டவரே, அப்போஸ்தல கிறிஸ்தவ திருச்சபை தரிசனத்தோடு மாதத்தில் ஒரு முறை மகா இரவு ஜபமாக ஆண்டவரே, இந்த தரிசனத்தோடு இந்த ஜபத்தை ஏறெடுக்கிறதை கர்த்தர் அறிந்திருக்கிறீர். விசேஷமாக இந்த 6வது மாதத்தில் இந்த ஜபத்தில் இம்மட்டும் எங்களுக்கு தேவ பிரசனத்தின் கிருபையும் கொடுத்து அநேக காரியங்களுக்கு எங்களை ஜபிக்க வைத்தீரே, உமக்கு ஸ்தோத்திரம். இப்பொழுது உம்முடைய வார்த்தையை கேட்டு நாங்கள் பலனடைய உம்முடைய சமூகத்தில் இருக்கிறோம் அப்பா. காலைதோறும் புதிய கிருபைகளை தருகிற ஆண்டவர், இதோ உம்முடைய வசனத்தின் வெளிச்சத்தை எங்களுக்கு காண்பியும் ஆண்டவரே. நீர் சகல பிரஸ்தாபத்தை பார்க்கிலும் நீர் உம்முடைய வார்த்தையை மகிமைப்படுத்திருக்கிறீர் ஆண்டவரே. உம்முடைய வார்த்தையை வல்லமையோடு எங்க மத்தியில் புறப்பட்டு வரட்டும். தேவ சமூகத்தில் அமர்ந்திருந்த இந்த பிள்ளைகளுக்கு கர்த்தர் அருளுவோர ஜெயத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம். அடியேனை மறைத்துக் கொள்ளும் ஆவியானவர் வெளிப்படுங்க, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். ஒரு வேத பகுதியை நம்ம வாசித்து நாம் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு உங்கள் விடுதலைக்காக, உங்கள் ஆசீர்வாதத்திற்காக நான் ஜெபிக்க விரும்புகிறேன். 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம் 57வது வசனத்தை ஒருவர் வாசிப்போமா? 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 57வது வசனம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய ஆண்டவர் ஜெயம் கொடுக்கிற தேவன். அவருக்கு ஒரு பெயர் சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் ஜெய கிறிஸ்து. அவர் அதிகாரங்களை துரைத்தனங்களை உரிந்து கொண்டவராய் வெளியரங்கமான கோலமாக்கி சிலுவையில வெற்றி சிறந்தார் என்று அவரை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. அவரை சேவிக்கிற, அவரை தேடுகிற, அவர் பாதத்தில் அமர்ந்திருக்கிற பிள்ளைகளுக்கும் ஆண்டவர் ஜெயம் கொடுக்கிறவராக இருக்கிறார். இந்த வருஷத்தினுடைய மைய பகுதியாக 6வது மாதத்தில இந்த மகா இரவு ஜெபத்துக்குள்ள வந்திருக்கிற நீங்கள் பாக்கியவான்கள். ஆண்டவர் உங்களுக்கு இந்த வருஷத்தின் பிந்தைய பகுதியில் எதெல்லாம் உங்களுக்கு தோல்வி போல காணப்பட்டதோ, நெருக்கமாய் காணப்பட்டதோ, அவைகள் எல்லாவற்றிலையும் ஆண்டவர் உங்களுக்கு ஜெயத்தை தரப்போகிறார். அல்லேலூயா. தேவ சமூகத்தில் அமர்ந்திருக்கிற ஒரு நிமிடம் கூட அது பிரயோஜனமற்றதாக அல்ல, அதுக்கு நமக்கு ஆசீர்வாதம் என்ற வேதம் சொல்லுகிறது. நீங்கள் அமர்ந்திருந்து, சங்கீதம் 46:10, நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்பதை என்ன செய்யுங்கள், அறிந்து கொள்ளுங்கள். நான் ஜாதிகளுக்குள்ள உயர்ந்திருப்பேன், பூமியில உயர்ந்திருப்பேன். அப்ப இந்த இரவு நான் ஆண்டவருடைய சமூகத்தில் உங்களுக்காக ஜெபிக்கும் போது ஆண்டவர் எனக்கு சொன்னார், நான் என் பிள்ளைகளுக்கு ஜெயம் கொடுப்பேன் என்பதை சொல். எந்தெந்த காரியத்திலே அவர்கள் தோல்வியுற்றவர்களாக, சோர்ந்து போனவர்களாக, இல்ல இந்த ஜெபத்து கூட இல்ல ஐயா அழைப்பு கொடுத்துட்டாங்க, போன் எல்லாம் வச்சு விடுறாங்க அப்படின்னு சொல்லி கூட நீங்க அந்த ஒரு கட்டாயத்தின் பேர்ல கூட அந்த மாதிரி கூட இருந்திருக்கலாம். ஆனா ஆண்டவர் சொல்லுகிறார், உங்களுக்கு ஆண்டவர் ஜெயத்தை தருவார். அல்லேலூயா. ஆமென். கர்த்தருடைய கண்கள் நம்ம மேல நோக்கமாக இருக்கிறது. இந்த நாளில நம்ம எதிர்பார்த்த நிறைய பேர் வர முடியாம போயிருக்கலாம் சூழ்நிலை. ஆனா வந்திருக்க உங்களுக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உங்களுக்கு ஜெயத்தை தருவேன். அல்லேலூயா. என் சமூகத்தில் இவ்வளவு நேரம் கர்த்தருடைய பாதத்தில் நீங்க அமர்ந்திருந்தீங்க. உங்க சூழ்நிலையை பார்க்கல, உங்க காரியத்தை நீங்க பார்க்கல, இங்க சொல்லப்பட்ட அனைத்தையும் நீங்கள் கவனித்தீர்கள், சேர்ந்து பாடினீர்கள், துதித்தீர்கள், ஜெபித்தீர்கள். ஆண்டவர் இந்த கால வேளையில உங்களுக்கு ஒரு ஜெயம் எடுக்கிற ஒரு அபிஷேகத்தை தந்து, எந்த காரியத்தில் உங்களுக்கு விடுதலை வேண்டுமோ உங்களை விடுதலை செய்து கர்த்தர் அனுப்ப போகிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்ப வேதத்திலிருந்து ஒரு பரிசுத்தவானுடைய வாழ்வை குறித்து நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொண்டு நான் ஜெபிக்க விரும்புகிறேன். ஒரு தேவ மனிதனை குறித்து இவ்வாறு எழுதப்பட்டிருக்கிறது. தானியேலின் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 28வது வசனத்தை நீங்கள் வாசிக்கலாம்.
தானியேலின் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 28வது வசனம். தரியுவின் ராஜ்யபார காலத்திலும் தரிவின் ராஜ்யபார காலத்திலும் பெர்சியனாகிய கோரேசுடைய ராஜ்யபார காலத்திலும் பெர்சியனாகிய கோரேசனுடைய ராஜ்யபார காலத்திலும் தானியேலின் காரியம் ஜெயமாயிருந்தது. தானியேலின் காரியம் ஜெயமாயிருந்தது. அல்லேலூயா. தரிவினுடைய ராஜ்யபார காலத்திலும் பெர்சியனாகிய கோரேசனுடைய ராஜ்யபார காலத்திலும் தானியேலின் காரியம் எப்படி இருந்ததா? ஜெயமாக இருந்தது. அல்லேலூயா. இந்த தானியேலை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் 4 விதமான ராஜாக்கள் இருந்த காலத்திலே அவர் என்ன செய்திருக்கிறார்? இருந்திருக்கிறார். ஆனா விசேஷமா இங்க 2 ராஜாவினுடைய காலத்துல அவர் அந்த தேசத்தில் ஒரு பெரிய பிரதானியாக, பிரதம மந்திரியாக உயர்த்தப்பட்டிருந்த ஒரு சூழல். ஆனா இவருடைய காரியம் எப்படி இருந்ததா? ஜெயமாயிருந்தது. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில சூழ்நிலையோ நமக்கு எதிராயிருக்கிற காரியமோ பெருசல்ல. இல்ல அவங்க இருந்தாதான் நமக்கு சாதகமா இருக்கும், இவங்க இருந்தாதான் நமக்கு சாதகமா இருக்கும் இல்ல. ஆனா வேதம் சொல்லுகிறது, தரிவினுடைய ராஜ்யபார காலம், கோரேசனுடைய ராஜ்யபார காலம். ஆனா யாரு காரியம் ஜெயமா இருந்ததா? தானியேலின் காரியம் ஜெயமா இருந்தது. அல்லேலூயா. யார் இந்த தானியேல்? இவர்கள் யூதயாவில் யோகாக்கிம் ராஜா அரசாண்ட பொழுது பாபிலோனிய ராஜாவாகிய நேபுகாத்து நேச்சாராலே தேவ ஜனங்கள் தேவனுடைய வார்த்தையை கை கொள்ள தவறி போன போது ஆண்டவர் அந்நிய ராஜாக்கள் கையில கர்த்தருடைய ஜனங்களை ஒப்பு கொடுத்தார். தீர்க்க தரிசனம் எரேமியாவை கொண்ட தீர்க்க தரிசனம் நிறைவேறும்படியாக பாபிலோன் ராஜாவாக இருந்த நேபுகாத்து நேச்சார் யூதா ராஜாவுக்கு விரோதமாய் போய் முற்றுகை போட்டு தேவனுடைய ஆலயங்கள் எல்லாம் தீக்கிரையாக்கி அங்க இருந்து அநேக வாலிபர்களை, நல்ல திடகாத்தமானவர்களை என்ன செய்தான்? சிறைபிடித்து கொண்டு போகப்பட்ட ராஜாக்கள் தீர்க்கதரிசியின் காலத்தில் நடந்ததான ஒரு சம்பவம் தான். அப்படி அடிமைகளாக கொண்டு போகப்பட்ட வாலிபர்களிலே ஒருவராக இந்த தானியேல். இப்ப இவருடைய காரியம் எல்லாம் எங்க ஜெயமா இருந்ததுன்னா அந்நிய ராஜாக்கள் ஆளுகை செய்கிற தேசத்துல. அல்லேலூயா. நேபுகாத்து நேச்சார், பெல்தாச்சார், தரிவு ராஜா, கோரேஸ் ராஜா காலத்துல இந்த தானியேல் என்னென்ன காரியம்லாம் செய்தாரோ அதுல எல்லாம் அவர் காரியம் ஜெயமாகவே இருந்தது என்று எழுதப்பட்டிருக்கிறது. தானியேல் என்ற பெயருடைய பொருள் கர்த்தர் என் நியாயாதிபதி என்று சொல்லுகிறார்கள். கர்த்தர் என் நியாயாதிபதி. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய ஆண்டவர் நியாயாதிபதி. அல்லேலூயா. அப்ப அந்த ராஜாக்கள், தேவனை அறியாத அந்த ராஜாக்கள் காலத்தில அந்த தேசத்தில் அடிமைகளாய் கொண்டு போகப்பட்ட இவர்களினுடைய காரியத்தை குறித்து தான் இந்த பகுதியில் நம்ம பார்க்கிறோம். தானியேலின் காரியம் ஜெயமாக இருந்தது. அன்றைக்கு தானியேலுக்கு ஜெயம் கொடுத்த அதே ஆண்டவரை தான் நம்ம இன்றைக்கு ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. தானியேலை வெற்றி சிறக்க பண்ணின தேவனை தான் நம்ம ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். தானியேலுக்காக நியாயம் செய்த ஆண்டவரை தான் நம்ம ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். அவரை தான் நோக்கி நம்ம ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். வேதம் சொல்லுது, கர்த்தர் மாறாதவர். அல்லேலூயா. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் அவர் மாறாதவராக இருக்கிறார். இந்த ராத்திரி வேளையில எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்க எந்த காரியத்தை குறித்து நீங்கள் சோர்ந்து போனவர்களாக இருக்கிறீர்களோ, எது நமக்கு சாதகமா முடியாம பாதகமாயிருமோ என்று நீங்கள் எண்ணிக்கொண்டிருக்கிறீர்களோ, இதுல நம்ம தோற்று போயிடுவோம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறோம். ஆனா ஆண்டவர் சொல்லுகிறார், தானியேலை கவனித்து பாருங்கள். தானியேலின் காரியம் தரிவின் ராஜ்யபார காலத்துல, பெர்சியனாகிய கோரேசுடைய ராஜ்யபார காலத்துல தானியேலின் காரியம் ஜெயமாக தான் இருந்தது. அல்லேலூயா. அதற்கு காரணம் என்னவென்று சொன்னால், தானியேலோடு கர்த்தர் இருந்தார். அல்லேலூயா. தானியேலோடு தேவன் இருந்தார். யாரோடெல்லாம் தேவன் இருக்கிறாரோ அவர்கள் காரியம் எல்லாம் ஜெயமா தான் முடியும். அல்லேலூயா. அருமையான பாஸ்டர் சொன்னாங்க, இன்றைக்கு நம்ம இந்த சபையை பார்க்கிறோம், அதனுடைய சரித்திரத்தை சொன்னாங்க. எத்தனையோ முறை சபை உடைந்தது என்று சொன்னார்கள். ஆனா கர்த்தர் இருக்க போய் தான் மறுபடி கட்டி இருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தர் கூட இருக்க போய் தான் மறுபடி என்ன செய்தாரு? கட்டி எழுப்பினார்.
அல்லேலூயா. நம்முடைய தேவன் நமக்கு ஜெயம் கொடுக்கிறது. இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை என்ன செய்வதில்லை. ஆனா பாதாளத்தின் வாசல்கள் வந்து மோதும். அவர் சொன்னார்கள், தகப்பனார் பட்ட பிரயாசம் உழைப்பு. 500க்கும் மேற்பட்ட ஆத்துமாக்களை சந்தித்தவர்கள். பல சூழ்நிலைகள்ல வந்து பாதாளத்தின் வாசல் மோதினது, சபை உடைக்கப்பட்டது, சிதறடிக்கப்பட்டது. ஆனாலும் இன்றைக்கு மகா இரவு ஜெயம் செய்ய ஒரு கூட்டம் எழுப்பி இருக்கு. அல்லேலூயா. இது யாராலே ஆயிட்டுன்னா கர்த்தராலே ஆயிற்று. கர்த்தரோடு கூட. இப்ப தானியேலின் காரியம் ஜெயமா இருப்பதற்கு காரணம் என்னன்னா, தானியேலோடு கர்த்தர் இருந்தார். அல்லேலூயா. தேவன் யாரோடு கூட இருக்கிறார்களோ அவர்கள் தோற்று போவதில்லை, அவர்கள் ஜெயம் பெறுவார்கள். அவர்கள் தோற்று போகமான சூழ்நிலை அவர்கள் வாழ்க்கையில உருவாகலாம். ஆனா ஆண்டவர் அவங்களை கைவிடுவாங்க. அல்லேலூயா. இந்த வேத பகுதியை நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, தானியேலுக்கு ஒரு பெரிய நெருக்கம் வந்த பகுதி அது. ஆனா ஆண்டவர் அந்த பகுதியினுடைய நிறைவுல தான் சொல்றாரு, தானியேலின் காரியம் எப்படிதான் இருந்தது, ஜெயமாக இருந்தது, ஜெயமாக இருந்தது. அருமையான தேவ பிள்ளை, காரணம் தானியேலோடு கூட தேவன் இருந்தார். இன்றைக்கு அந்த தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். நீங்கள் உங்களோடு இருக்கிற கர்த்தரை நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். அவர் ஜெயம் கொடுக்கிற கர்த்தர், அவர் ஜெய கிறிஸ்து, அவர் வெற்றி சிறந்தவர். அந்த தேவன் நிச்சயமாய் உங்கள் வாழ்க்கையிலையும் அவர் ஜெயத்தை தர வல்லவராக இருக்கிறார். ஏன் இந்த தானியேலுடைய காரியம் எல்லாம் ஜெயமாய் இருந்தது என்பது குறித்து ஒரு 5 காரியத்தை நான் உங்களோடு கூட வேகமாக நான் பகிர்ந்து கொண்டு உங்களுக்காக நான் செபிக்க விரும்புகிறேன். தானியேலோடு கூட கர்த்தர் இருந்தார். தானியேலை கர்த்தர் விசேஷித்த மனிதனாக மாற்றினார் என்பதை இந்த வேத பகுதியில் நம்ம பார்க்க முடியும். தானியேலோடு கூட அவருடைய காரியம் ஜெயமாய் இருந்ததற்கு நம்பர் 1, தானியேல் தன் வாழ்க்கையை தேவனுக்கென்று அர்ப்பணித்திருந்தார். அல்லேலூயா. நீங்க தானியேலின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்களானா, தானியேல் ராஜாவின் போஜனத்தினாலும் அவர் பானம் பண்ணும் திராட்சரசத்தினாலும் தன்னை தீட்டுப்படுத்தலாகாதென்று தன் இருதயத்தில் தீர்மானம் பண்ணிக்கொண்டு தன்னை தீட்டுப்படுத்தாதபடி பிரதானிகளின் தலைவனிடத்தில் வேண்டிக் கொண்டான். அல்லேலூயா. ஆண்டவருடைய பரிசுத்தமுள்ள நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. தானியேலின் காரியம் ஜெயமாய் இருந்தது என்று பார்க்கிறோம். இந்த தானியேலுக்குள்ள தேவன் இருந்தபடியினால் அவருடைய காரியம் எல்லாம் ஜெயமாய் இருந்தது. அந்த தேவன் அவரோடு கூட இருப்பதற்கு தானியேல் வாழ்க்கையிலிருந்து 5 காரியத்தை நான் உங்களோடு சொல்ல வாஞ்சிக்கிறேன். முதலாவது, தானியேல் தேவனுக்கென்று பரிசுத்தமாய் வாழ தீர்மானம் பண்ணின தேவ மனிதன். அல்லேலூயா. அருமையான போதகர் ஜெபத்தில் அநேக காரியத்தை சொன்னார்கள். நமக்கு தீர்மானம் பண்ணப்பட்ட வாழ்க்கை அவசியம். கிறிஸ்துவ வாழ்க்கை தீர்மானம் பண்ணப்பட்ட வாழ்க்கை அவசியம். இவர்கள் பாபிலோனிய தேசத்திலே அடிமையாய் கொண்டு போகப்பட்டிருக்கிறார்கள். இவர்கள் ராஜ குலத்தை சேர்ந்தவர்கள். ராஜ அரண்மனையில சில வாலிபர்களை செலக்ட் பண்றாங்க, தேர்வு செய்யறாங்க. தேர்வு செய்து ராஜாவுக்கு முன்பாக நிறுத்தும்படி வாலிபர்களுக்கு எல்லாம் ராஜ அரண்மனையில ராஜா சாப்பிடுகிற ஆகாரத்தை என்ன செய்ய வேண்டும், கொடுக்கப்பட வேண்டும் என்று சொல்லி அவர்களுக்கு தலைவராக இருக்கிற ஒப்புவிக்கப்படுகிறது. ஆனா தானியேலோ ராஜாவின் போஜனத்தினாலே தன்னை தீட்டுப்படுத்தாதபடி எங்கே தீர்மானம் பண்ணினாரா, இருதயத்துல தீர்மானம் பண்ணினார். அல்லேலூயா. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, ஏன் இருதயத்துல தீர்மானம் பண்ணினார்? இவர்கள் யெகோவா என்ற பரிசுத்தமுள்ள தேவனை சேவிக்கிறவர்கள். நீங்களும் நானும் ஆராதிக்கிற ஆண்டவர் பரிசுத்தம் உள்ள ஆண்டவர். அல்லேலூயா. நீங்கள் லேவியராகமம் புத்தகம் 20ஆம் அதிகாரம் 26வது வசனத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா, அங்கே வேத வசனம் இப்படியாக சொல்லுகிறது. வாசிங்க. லேவியராகமம் 20:26.
கர்த்தராகிய நான் பரிசுத்தராய் இருக்கிறபடியினாலே நீங்களும் எனக்கேற்ற பரிசுத்தவான்களாய் இருப்பீர்களாக. நீங்கள் என்னுடையவர்களாய் இருக்கும்படிக்கு உங்களை மற்ற ஜனங்களை விட்டு பிரித்தெடுத்தேன். அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் யார்? நீங்களும் நானும் உங்களையும் என்னையும் ரட்சித்த தேவன் யார் என்றால் பரிசுத்தமுள்ள தேவன். கர்த்தராகிய நான் பரிசுத்தராயிருக்கிறபடியினால் நீங்களும் எனக்கேற்ற பரிசுத்தவான்களாக இருப்பீர்களாக. அல்லேலூயா. இந்த தானியேல் அந்த பரிசுத்தமுள்ள தேவனை சேவித்தவர், ஆராதித்தவர். இப்பொழுது அந்த அந்நிய தேச பாபிலோனிய தேசத்திலே ராஜா அரண்மனையில ராஜா சாப்பிடுகிற ஆகாரத்தை என்ன செய்யறாங்க? சாப்பிட சொல்றாங்க. ஆனா ராஜா அரண்மனை சாப்பாடுல என்னெல்லாம் இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். அங்க என்னெல்லாம் இருக்கும்? கடவுளுக்கு பிரியமில்லாத காரியங்கள் எல்லாம் அங்க என்ன செய்யும்? இருக்கும். ஆனா அதை இன்னொருத்தர், ஒரு வேத யாக்கியோர் எழுதியிருக்கிறார், பாபிலோனி அரண்மனையில எந்த மாம்சம் அடிக்கப்படுகிறதோ அதற்கு முன்னால பாபிலோனிய கடவுளுக்கு முன்பாக அது பூஜிக்கப்படுகிறது என்று சொல்லி பரிசுத்த வேதம் சொல்லுது, விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்டவைகளை பொசியாது இருப்பீர்களாக. அல்லேலூயா. அப்போ அது பாபிலோனிய விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்டதை தானியேல் அறிந்து, அவைகளினாலே என் ஆத்துமாவை நான் நினைச்ச மாட்டேன், தீட்டுப்படுத்த மாட்டேன் அப்படின்னு சொல்லி தன் இருதயத்தில் என்ன செய்தாரா? தீர்மானம் பண்ணி தலைவனாக இருக்கிற இடத்துல வேண்டிக் கொண்டார். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, நீங்களும் நானும் ஆராதனை செய்கிற ஆண்டவர் பரிசுத்தம் உள்ள ஆண்டவர். அவருக்கேற்ற பரிசுத்தவான்களாக இருப்பேன் என்று மற்ற ஜனங்களை விட்டு நம்மளை பிரித்து எடுத்திருக்கிறார். நீங்கள் பிரித்து எடுக்கப்பட்டவர்கள். ஆகையினால இந்த தேவனுக்காக நீங்கள் பரிசுத்தமாய் வாழ உங்களை அர்ப்பணிப்பீர்கள் என்று சொன்னால் உங்க காரியம் எல்லாம் ஜெயமாக இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. எங்கே பரிசுத்தம் காணப்படுகிறதோ அங்கே தேவன் அவர்களோடு கூட இருக்கிறார். ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது, பரிசுத்தம் இல்லாமல் ஒருவரும் தேவனை நினைச்ச முடியாது, தரிசிக்க முடியாது. எது பரிசுத்தம்? ஆண்டவருக்குள்ள வந்த நாம் இப்படித்தான் வாழ வேண்டும் என்று நமக்கு பிரமாணம் தரப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. கிறிஸ்துவ வாழ்க்கை எப்படி வாழலாம் என்பதல்ல, எப்படியும் வாழலாம் என்பதல்ல. உலகத்தில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, ஊரோடு என்ன செய்யணும்? ஒத்து போகணும் சொல்லி. ஆனா வேதம் அப்படி அதை ஒத்துக்கொள்ள. அல்லேலூயா. நாம் ஆண்டவருடைய பிரமாணத்தின்படி என்ன செய்யணும்? வாழணும். ஆண்டவருடைய நீதியின்படி நம்ம வாழணும். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவரும் கர்த்தரை நினைச்ச முடியாது, தரிசிக்க முடியாது. அப்ப அந்த பரிசுத்தத்திற்காக நம்ம என்ன செய்யணும்? நம்மளை ஒப்பு கொடுக்க வேண்டும். அல்லேலூயா. இவர்கள் அதற்காக அர்ப்பணித்தார்கள். அந்த ராஜ போஜனத்தை சாப்பிடாட்ட என்ன பிரச்சனை வரும் என்பது அவர்களுக்கு தெரியும். ஆனா நாங்கள் இந்த போஜனத்தினாலே எங்கள் ஆண்டவரை என்ன செய்ய மாட்டோம்? துக்கப்படுத்த மாட்டோம். அதற்கு மாறாக எங்களுக்கு என்ன செய்யுங்க? பருப்பையும் மரக்கறியும் என்ன செய்யுங்க? கொடுங்க. அதனால எங்களை சோதிச்சு பாருங்கன்னு சொன்னாங்க. ஆண்டவர் அதை சாப்பிட்டு எல்லாரையும் காட்டிலும் 10 மடங்கு சமத்தெல்லாம் அவன் வச்சார். அல்லேலூயா. நீங்க ஆண்டவருக்கு என்று பிரதிஷ்டை பண்ணப்பட்டவர்களாய், பரிசுத்தம் பண்ணப்பட்டவர்களாய் இருப்பீன்னு சொன்னால் உங்க காரியத்துல கர்த்தர் இருந்து கிரியை செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப 1 பேதுரு 1:15 சொல்லுகிறார், உங்களை அழைத்தவர் பரிசுத்தர். அல்லேலூயா. இந்த அனுபவத்துக்குள்ள வாங்கன்னு சொல்லி உங்களை என்னை அழைத்திருக்க ஒரு பரிசுத்தர். ஆகையினால் உங்கள் நடக்கை எல்லாவற்றிலும் நீங்கள் எப்படி இருங்க? பரிசுத்தமாயிருங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. நம்முடைய நடக்கை எல்லாவற்றிலும், நம்முடைய பேச்சு, நம்முடைய நடக்கை, நம்முடைய செயல்கள் எல்லாவற்றிலும் யாரை மகிமைப்படுத்தணும்? கர்த்தரை மகிமைப்படுத்தணும். அல்லேலூயா. ஆமே. அந்த வாழ்க்கைக்கு நம்மளை அர்ப்பணிக்க, நான் ஆண்டவருடைய பிள்ளை, நான் பரிசுத்தமாய் வாழ்வேன் அவருக்காக.
அவருக்கு பிரியமில்லாததை நான் என்ன செய்வேன்? விட்டு விலகுவேன். அல்லேலூயா. அவருக்கு பிரியமில்லாத காரியத்தை நான் செய்ய மாட்டேன், தீட்டுப்பட மாட்டேன். இன்னைக்கு உலகத்துல நம்மளை தீட்டுப்படுத்துகிற அநேக காரியங்கள் இருக்கிறது. ஆனால் எது வேணாலும் மாறலாம், ஆனா கர்த்தர் மாறார். அல்லேலூயா. பரிசுத்தத்துல மாத்திரம் ஆண்டவரை சமரசம் செய்து கொள்ளவே முடியாது. அவர் பரிசுத்தத்தை நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார், தீர்மானப்பட்ட வாழ்க்கை வாழ நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். அப்போ இந்த தானியேலின் காரியம் ஜெயமா இருப்பதற்கு காரணம் முதலாவது, அவன் இருதயத்துல தீர்மானம் பண்ணினான், ராஜாவின் போஜனத்தினாலே நாங்கள் தீட்டுப்பட மாட்டோம். அல்லேலூயா. இன்றைக்கு உலகத்தாலே நாம தீட்டுப்படாதபடி உலகத்தின் இச்சைகளுக்கு நாம விலகி நடக்கும். அல்லேலூயா. இன்றைக்கு நம்மளை தீட்டுப்படுத்துகிற காரியங்களுக்கெல்லாம் நம்ம விலகி நடக்கும். அப்பதான் தேவன் நம்மோடு கூட இருப்பார். நம்ம காரியம் அப்பதான் ஜெயமா இருக்கும். அப்போ நம்மளை தீட்டுப்படுத்துவது என்ன என்பது வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. நீங்கள் மார்க்குவின் சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 21 24 வரைக்கும் வாசித்து பார்ப்பீங்கன்னா, நம்மளை தீட்டுப்படுத்துகிறது என்ன? வாசிக்கலாமா வேகமாக? எப்படி எனில் மனுஷனுடைய இருதயத்துக்குள் பொல்லாத சிந்தனைகளும் விபச்சாரங்களும் கொலைபாதங்களும் களவுகளும் பொருளாசைகளும் துஷ்டத்தனங்களும் கபடும் காமவிகாரமும் வன்கண்ணும் தூஷணமும் பெருமையும் மதிகேடும் புறப்பட்டு வரும். பொல்லாங்கானவைகளாகிய இவைகளை எல்லாம் உங்கள் உள்ளத்தில் இருந்து புறப்பட்டு மனுஷனை தீட்டுப்படுத்தும் என்றார். அல்லேலூயா. அல்லேலூயா. இப்படி நம்மளை தீட்டுப்படுத்துகிற காரியங்கள் ஒரு பட்டியலை சொல்லப்பட்டிருக்கிறது. இவைகளெல்லாம் கடவுளை விட்டு நம்மளை பிரிக்கும்படியாக நம்முடைய இருதயத்தில் தீட்டுப்படுத்துகிற சுபாவங்கள். இவைகளை நாம என்ன கூட இடமளிக்க கூடாது. அன்றைக்கு அவர்கள் ராஜபோஜனம், இன்றைக்கு நம்முடைய குணாதிசயங்களினாலே நம்ம ஆண்டவரை தீட்டுப்படுத்துகிற. அப்ப மனுஷனுடைய இருதயத்திலிருந்து புறப்படுகிற இவைகளே மனுஷன் என்ன செய்கிறதா? தீட்டுப்படுத்துகிறார். அப்ப நம்முடைய இருதயத்தில் ஆண்டவர் பரிசுத்தத்தை எதிர்பார்க்கிறார், பரிசுத்தமா இருக்க விரும்புகிறார். நம்முடைய இருதயம் தேவன் தங்குகிற இடம் என்று சொல்லுகிறோம். ஆண்டவர் மனுஷன் பார்க்கிற பிரகாரம் பார்க்கிறவர் அல்ல. மனிதர்கள் ஒரு மனிதனுடைய முகத்தை என்ன செய்கிறார்கள்? பார்க்கிறார்கள். ஆனா ஆண்டவர் நம்முடைய இருதயத்தை என்ன செய்கிறார்? பார்க்கிறார். நம்முடைய இருதயத்துல நம்ம ஆண்டவருக்கு பிரியமில்லாத இந்த குணங்களுக்கு நம்ம இடம் அளிப்போம் என்று சொன்னால் ஆண்டவரை நம்ம என்ன செய்கிறோம்? விசனப்படுத்துகிறோம். அதனாலே முதலாவது பரிசுத்தத்திற்காக நம்ம ஒப்பு கொடுத்தவர்களாக இருக்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்தத்திற்காக வாழ நம்மை அர்ப்பணிக்க வேண்டும். நான் யார்? நான் ஒரு ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளை. இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே நான் கழுவப்பட்டிருக்கிறேன். என் பாவத்தை இயேசு சிலுவையில் சுமந்து தீர்த்திருக்கிறார். நான் அவரிடத்திலே அறிக்கை செய்து அவரை ஏற்றுக்கொண்டிருக்கிறேன். எனக்குள்ளே வாழுகிற அவரை என்னுடைய சுபாவத்தினாலே நான் என்ன செய்ய மாட்டேன்? சங்கடப்படுத்த மாட்டேன். நான் ஆண்டவருக்குள்ள பரிசுத்தமாய் இருக்கிறேன். அல்லேலூயா. அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது மத்தேயு சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம், இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் யாரை தரிசிப்பார்கள்? தேவனை தரிசிப்பார்கள். அல்லேலூயா. நம்முடைய இருதயத்தில் பரிசுத்தம், நம்முடைய சிந்தையில பரிசுத்தம், நம்முடைய நடக்கையில பரிசுத்தம் ஆண்டவர் விரும்புகிறபடி. முதலாவது இந்த தானியேலின் காரியம் ஜெயமா இருப்பதற்கு காரணம் கர்த்தருக்குள்ளாக ஆண்டவருடைய பரிசுத்தத்திற்காக அர்ப்பணித்திருந்தார். 1 தெசலோனிக்கர் 4ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் சொல்லுகிறது, நீங்களும் நானும் பரிசுத்தம் உள்ளவர்களாய் வாழ வேண்டும் என்பதுதான் தேவனுடைய சித்தமாகவே இருக்கிறது. அல்லேலூயா. அல்லேலூயா. அப்போ முதலாவது தானியேலுக்குள்ளே நம்ம பார்க்கிறது என்னவென்றால், பரிசுத்தமாய் கடவுளுக்கென்று பிரதிஷ்டை பண்ணி பரிசுத்தமாய் வாழ தன்னை ஒப்பு கொடுத்திருந்தார். இல்லைன்னா தன்னை அர்ப்பணம் பண்ணியிருந்தார். அவர் நினைச்சிருந்தா அந்த ராஜ போஜனத்தை சாப்பிட்டுட்டு அவரை யார் பார்க்க போறது இல்லை. எப்படியும் அந்த தேசத்துக்கு ஏற்ற மாதிரி வாழ்ந்திருக்கிறார். இல்லை, நாங்கள் யெகோவா தேவனை சேவிக்கிறவர். அல்லேலூயா.
எங்கள் கடவுளுக்கு அது என்ன செய்யாது, பிடிக்காது என்று சொல்லி அந்த போஜனத்தினாலே தீட்டுப்படாதபடி தன்னை காத்து கொண்டார்கள். பரிசுத்தத்திற்காய் ஒப்பு கொடுத்தார்கள். கர்த்தர் அவர்களோடு கூட இருந்தார். இன்றைக்கும் தேவ பிள்ளைகளாகி நம்ம இந்த திருவசனத்துக்கு நம்ம வாழ்க்கையை ஒப்பு கொடுத்தோம். அல்லேலூயா. பரிசுத்தமாய் வாழ்வது என்பது என்ன? வேத வசனத்துக்கு நம்மளை என்ன செய்ய வேண்டும்? அர்ப்பணிக்க வேண்டும். வசனம் நம்மளோடு கூட பேசுகிற காரியத்துக்கு நம்ம கீழ்ப்படிய வேண்டும். நம்முடைய இருதயத்தை இந்த உலக காரியத்தினால தீட்டுப்படாதபடி நம்மளை காத்துக்கொள்ள, கண்களின் இச்சைக்கோ மாம்சத்தின் இச்சைக்கோ ஜீவனத்தின் பெருமைக்கோ நம்முடைய வாழ்க்கையில் நினைச்சக்கூடாது, இடம் கொடுக்க கூடாது. அதுல ஒரு தீர்மானத்தோடு கூட நம்ம இருந்தாதான் நம்ம காரியம் எல்லாம் ஜெயமாக முடியும். அல்லேலூயா. நீங்கள் ஒரு யோசேப்பின் வாழ்க்கையை கவனித்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால், தேவனாலே தரிசனம் பண்ணப்பட்டவர், தரிசனம் கொடுக்கப்பட்டவர். பெரிய தரிசனத்திற்காக கர்த்தர் அவரை தயார் செய்தார். ஆனால் அதை அடைவதற்கு அவருடைய வாழ்க்கையில பலவிதமான இடர்களை சந்திக்க நேரிட்டது. ஆனா எல்லா சூழ்நிலைகளிலும் கடவுள் பயத்தோடு பரிசுத்தமாய் வாழ்ந்ததினால தன்னுடைய 30வது வயதில் அந்த தரிசனத்தின் நேராய் கொண்டு போகப்பட்டார். அல்லேலூயா. இந்த கருமையான தேவ பிள்ளைகளை ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். கர்த்தர் நமக்கு ஜெயம் கொடுக்க வல்லவராக இருக்கிறார். அந்த ஜெயம் நமக்குள்ள வரணும்னா அவருக்குரிய பரிசுத்தத்துல நம்ம வாழணும். அவர் காட்டுகிற வழியில நம்ம என்ன செய்யணும்? வாழணும். வசனத்துக்கு நம்மளை என்ன செய்யணும்? ஒப்பு கொடுக்கணும். வசனத்துக்கு ஒப்பு கொடுத்து நம்ம வாழும் பொழுது தேவன் நம்முடைய காரியம் எல்லாவற்றிலும் ஜெயத்தை என்ன செய்கிறாரு? கட்டளை இடுகிறார். இரண்டாவது நம்ம பார்க்கிறோம், அந்த தானியேலுக்குள்ள இருந்ததான தேவனோடு இருக்கிறதான அந்த ஐக்கியத்தை குறித்து பார்க்கிறோம். வாசிங்க 6:10, 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். தானியேலோ என்றால் அந்த பத்திரத்துக்கு கையெழுத்து வைக்கப்பட்டதென்று அறிந்த போதிலும் தன் வீட்டுக்குள்ளே போய் தன் மேலறையிலே எருசலேமுக்கு நேராக பலகணிகள் திறந்திருக்க அங்கே தான் முன் செய்து வந்தபடியே தினம் 3 வேளையும் தன் தேவனுக்கு முன்பாக முழங்காற்படியிட்டு ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் செலுத்தினான். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இரண்டாவது தானியேலின் காரியம் ஜெயமா இருந்ததற்கு காரணம் அவருக்குள்ளே இருந்ததான ஜெப வாழ்வு. அவருக்குள்ளே இருந்ததான ஜெப வாழ்வு. நம்முடைய பிதாக்கள் எல்லாம் சொல்லுவாங்க, ஜெபம்தான் ஜெயம். அது உண்மைதானே? அது உண்மைதான். ஜெபம்தான். ஜெபம் இல்லாத வாழ்க்கையில ஜெயத்தை பார்க்கவே முடியவே முடியாது. அதற்காக தான் சபை உங்களை ஜெபத்தின் கலைக்கு பழக்குவிக்க தான் இப்படிப்பட்ட ஜெபங்களை சபை ஏற்படுத்துகிறார். இல்லையா? என் பாஸ்டர் படுத்தா தூக்கம் வராதா? இல்லப்பா, தூக்கம் வராதா? அல்லேலூயா. ஏன் இப்படிப்பட்ட ஜெபம்? சபைக்குள்ள விடுதலையின் ஜெபம், மகா இரவு ஜெபம், உபவாச ஜெபம், அது ஒன்று 14 மணி நேரம் தொடர் ஜெபம். இதெல்லாம் எதற்காக? எதற்காக? உங்களை ஜெப வாழ்க்கையில கட்டி எழுப்பணும். ஏனென்றால் உங்க வாழ்க்கையில ஜெபம் இருந்தாதான் நீங்க ஜெயம் பெற முடியும். அல்லேலூயா. ஜெபம் இருந்தாதான் நீங்க நினைச்ச முடியும், ஜெயம் பெற முடியும். அப்போ தானியேலோ வென்றால் அந்த பத்திரத்துக்கு கையெழுத்து. எந்த பத்திரத்துக்கு கையெழுத்து போட்டாங்க? அந்த வேத பகுதியில தரியு ராஜாவை தவிர வேற எந்த தேவனையோ எந்த மனுஷனிடத்துல யாது ஒரு விண்ணப்பத்தை நினைச்ச கூடாது, செய்யக்கூடாது என்ற ஒரு தானியேல் மேல ஒரு குற்றத்தை கண்டுபிடிக்கத்தக்க ஒரு சூழல் உருவானது. ஆனா அந்த கால சூழல்லையும் தானியேலோ வென்றால் ஜெபமே பண்ணக்கூடாது. தானியேலுக்காக அந்த சட்டம் உருவானது. ஜெபமே பண்ணக்கூடாது என்று சொல்லி ஒரு கட்டளை, ஒரு சட்டம் ஏற்றப்பட்ட போதிலும் அவர் என்ன செய்தாரா? அந்த 6:10 திரும்ப வாசிங்க. அந்த பத்திரத்துக்கு கையெழுத்து வைக்கப்பட்டது என்று அறிந்த போதிலும், அந்த பத்திரத்துக்கு கையெழுத்து வைக்கப்பட்டது என்று அறிந்த போதிலும் தன் வீட்டிற்குள்ளே போய் தன் மேலறையிலே எருசலேமுக்கு நேராக பலகணிகள் திறந்திருக்க அங்கே தான் முன் செய்து வந்தபடியே தினம் 3 வேளையும் தன் தேவனுக்கு முன்பாக முழங்காற்படியிட்டு ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் செலுத்தினார். அல்லேலூயா. தான் முன் செய்து வந்தபடியே, அது ரொம்ப முக்கியமானது. தான் முன் செய்து வந்தபடியே. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, ஜெபம் இல்லாத வாழ்க்கையில ஜெயம் பெறவே முடியாது.
அதனாலதான் சபை உங்களை ஜெபத்துல கட்டி எழுப்பதான் ஜெப கலைகளை உங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறது, உருவாக்குகிறது. எதற்கென்று சொன்னால், இப்படிப்பட்ட ஜெபத்துல நீங்கள் கற்றுக்கொள்ளும் போது, பலன் அடையும் போது, உங்க தனிப்பட்ட வாழ்க்கையில நீங்க அந்த ஜெபத்துல என்ன செய்யணும்? கட்டி எழுப்பப்படணும். அப்போ தானியேல் தான் முன் செய்து வந்தபடினா அவர் வழக்கமாய் ஜெபிக்கிறவர். அல்லேலூயா. வழக்கமாய் எத்தனை வேளை ஜெபிச்சாராம்? 3 வேளை ஜெபம் பண்ணினார். அல்லேலூயா. ஒரு யூத பாரம்பரியத்தின்படி ஒரு கிறிஸ்தவனா இருக்கிறவங்க 3 வேளை என்ன செஞ்சிருக்கிறாங்க? ஜெபிச்சிருக்கிறாங்க. ஆனா இப்பொழுது இயேசு சொல்லுகிறார், எப்பொழுதும் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கணும்னு சொல்றாரு. நம்ம 3 வேளையாவது தவறாம என்ன செய்யணும்? 3 வேளை தவறாம சாப்பிடுறோம். சிலவங்களும் கூட 2-3 தடவை சாப்பிடுறாங்க, இல்லைன்னு இல்லை. ஆனா 3 வேளையாவது நம்ம என்ன செய்யணுமா? ஜெபிக்க. நம்ம தானியேலுக்குள்ளே ஒரு வழக்கமான ஜெப உறவுக்குள்ள இருந்தார். அவருக்கு இருந்த அலுவல்கள் பெரிய பதவி அது. அல்லேலூயா. ஏன்னா ராஜாவுக்கு நஷ்டம் வராதபடி ஒரு 3 பிரதானிகளை தேர்வு செய்தார். அதுல தானியேலும் ஒருத்தர். அப்படி சொல்லப்போனா இப்பொழுது நம்ம சொல்ல போனோம்னா பைனான்ஸ் மினிஸ்டர் வைக்கலாம். எவ்வளவு அலுவல்கள், எவ்வளவு பொறுப்பு. அதுக்கு மத்தியில அவர் என்ன பண்ணாரா? தான் முன் செய்து வந்தபடியே தன் வாழ்க்கையிலே 3 வேளையும் தன் அறை வீட்டுக்குள்ள பிரவேசித்து எருசலேமின் பலகணி திறந்திருக்க கதவுகளை திறந்து முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் பண்ணி கொண்டிருந்தார். அல்லேலூயா. அப்பேற்பட்ட ஒரு ஜெப வாழ்க்கையிலே தன்னை கட்டி எழுப்பியிருந்தபடியினால அவருடைய காரியம் ஜெயமாய். அல்லேலூயா. அவர் தனக்கு எதிராக ஏற்றப்பட்ட சட்டத்தை குறித்து ஜெபிக்கிறவன் பயப்பட மாட்டான். அல்லேலூயா. ஒருவன் தேவனோடு கூட இந்த உறவிலே தரித்திருக்கிறவர்கள் எதை கண்டு என்ன செய்ய மாட்டாங்க? பயப்பட மாட்டாங்க. அவன் சிங்க கவியை கண்டு பயப்படல, ராஜாவின் கட்டளை. ஏன் என்று சொன்னார், அவன் சர்வ வல்லமையுள்ள தேவனுக்கு முன்பாக நின்று கொண்டிருந்தார். அல்லேலூயா. எனக்கு அருமையான கர்த்தருடைய ஜனமே, 2வது தானியேலுக்கு காரியம் ஏன் ஜெயமாய் இருந்ததுன்னா, அவர் வழக்கமாய் ஜெபிக்கிறவர், உறுதியான ஜெபம். இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையில், என் வாழ்க்கையில் அப்படிப்பட்ட ஜெபத்தை, அந்த ஜெப வாழ்க்கையை நம்ம உருவாக்கி கொள்ளணும். வழக்கமாய் ஜெபிக்கணும். நீங்கள் அப்போஸ்தலர் நடபடிகளை தெரிந்து வாசித்து பார்த்தீங்கன்னா 3ஆம் அதிகாரத்துல ஒரு பெரிய அற்புதம் நடக்கிறது. 40 வயதுக்கு மேற்பட்ட ஒருவர், நடக்க முடியாதவரை என்ன செய்யறாங்க? சுகப்படுத்துறாங்க. அது காரணம் என்னன்னா, அவங்க பகல்ல அந்த 3ஆம் மணி வேளையில எங்க போறாங்கன்னா ஆலயத்துக்கு ஜெபிக்க போறாங்க. 9ஆம் மணி வேலை போட்டிருக்கோம், அது 3 மணி சொல்றாங்க. எங்க போறாங்க? ஆலயத்துக்கு ஜெபிக்க போறாங்க. அல்லேலூயா. ஜெபிக்க போறவங்களை கொண்டு கர்த்தர் அற்புதங்களை செய்கிறார். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் ஜெபத்துல மாத்திரம் தான் சோர்ந்து போக கூடாது என்று லூக்கா 18ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். ஏன் என்று சொன்னார், ஒரு பட்டணத்துல மனுஷன் தேவனுக்கு பயப்பட மாட்டான், மனுஷனையும் மதிக்க மாட்டான். ஒரு அநீதியுள்ள நியாயாதிபதி இருந்தான். அவனிடத்துல ஒரு வேலை விதையானவள் தன்னுடைய நியாயத்துல விசாரிக்கும்படியாக எப்போதும் போய் என்ன செய்துகிட்டு இருந்தாலாம்? அலட்டி கொண்டிருந்தார். அந்த மனிதனை சொல்றான், நான் தேவனுக்கு பயப்பட மாட்டேன், மனுஷனையும் மதிக்க மாட்டேன். ஆனா இந்த அம்மா என்ன மதிச்சு என்கிட்ட வந்து என்ன செய்யுது? நியாயம் செய்ய, நியாயம் செய்ய என்று சொல்லுதேன்னு சொல்லி அவன் நியாயம் செய்தான். ஆனா கர்த்தர் சொல்கிறாரு, அந்த அநீதியுள்ள நியாயாதிபதியே அவளுக்கு நீதி செய்வானானா, இரவும் பகலும் அவரை நோக்கி கூப்பிடுற உங்கள் விஷயத்துல கர்த்தர் நீடிய பொறுமையா இருந்து உங்களுக்கு நியாயம் செய்யாமல் இருப்பார். நிச்சயம் நியாயம் செய்வார். அல்லேலூயா. நிச்சயம் கர்த்தர் உங்களுக்கு நியாயம் செய்வார். நீங்கள் ஜெபத்துல உறுதியாக இருக்கணும். அல்லேலூயா. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 3.5 ஆண்டு காலம் ஊழியம் செய்தார், அசைத்தார். அவருடைய ஊழியத்தினுடைய பெரும் பகுதியினுடைய வெற்றி ஜெபத்திலே நடந்தது. அல்லேலூயா. அவரை குறித்து சொல்லுவாங்க, ராம் முழுவதும் ஜெபம் பண்ணினார், பகல் முழுவதும் பிதாவினுடைய கிரியைகளை நடப்பித்தார். நீங்கள் மார்க் 1:35 வாசித்தீங்கன்னா, அதிகாலை இருட்டோடு
இன்னைக்கு ஐயா கேட்டாங்க எத்தனை பேர் வீட்டுல குடும்ப ஜெபம் நடக்குன்னு சொன்னா நிறைய நம்ம யோசிக்கிறோம். ஏன்னா ஜெபத்துல தான் இன்னைக்கு நம்ம குறைவு. அதிகாலை இருட்டோடு போய் ஜெபிக்கிறார், சாயங்கால வேளையில போய் ஜெபிக்கிறார், இரவெல்லாம் ஜெபிக்கிறார். நமக்கு முன்மாதிரியை காமிச்சிட்டு போனார். அல்லேலூயா. எபிரேய ஆக்கியோன் எழுதும்போது எழுதுகிறார், எபிரேயர் 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்துல, அவர் மாம்சத்தில் இருந்தபோது தம்மை மரணத்திலிருந்து ரட்சிக்க வல்லமையுள்ளவரை நோக்கி பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடு விண்ணப்பம் பண்ணி வேண்டுதல் செய்தார். அல்லேலூயா. அந்த கருமையான கர்த்தருடைய ஜனமே, 2வது தானியேல் கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற மனுஷன். தான் முன் செய்து வந்தபடியே தன்னுடைய வழக்கமான ஜெபத்தை விடல. இன்னைக்கு நம்ம சூழ்நிலை நமக்கு சாதகமா இல்லைன்னா நம்ம ஜெபிக்க தவறி விடுறோம். இல்லைன்னா ஐயா ஒரு காரியத்தை சொன்னாங்க, இன்னைக்கு இங்கன்னு இல்லை, அது உலகம் சார்ந்த பிரச்சனை தான். விசுவாசிகள் போறான், எல்லாம் கடனை வாங்கிட்டு கடைசியில் ஸ்டாப் ஆகிறது சபை தான். ஏன் வரலன்னு சொன்னா இந்த பிரச்சனை தான். அது எல்லா இடமும் அதேதான் இருக்குது. காரணம் என்னன்னு சொன்னா ஜெயம் கொடுக்கிற கர்த்தரை சார்ந்து வாழாதுதான். அல்லேலூயா. 2வது நம்முடைய ஜெப வாழ்க்கை, தானியேலுடைய ஜெப வாழ்க்கை உறுதியான ஜெபம், வழக்கமான ஜெபம். சூழ்நிலையை பார்க்கல, தேவனுக்கு முன்பாக நின்றார். அந்த தேவன் அவருடைய காரியத்தை ஜெயமாக மாறும். அல்லேலூயா. அவருடைய காரியத்தை ஆண்டவர் என்ன செஞ்சார்? ஜெயமாக மாறப்படும். நீங்க ஜெபம் பண்ணுவதனால உங்களுக்கு என்னையா நடக்கும் அப்படின்னு சொன்னா, இப்ப எழுதுகிறார் 21:22 யோபின் புத்தகம் 21:22 ஜெபத்தினால் வருகிற மேன்மை குறித்து எழுதப்பட்டிருக்கு பாருங்க. யோபு 21:22 நீர் அவரோடு பழகி. நீர் அவரோடே பழகி சமாதானமாயிரும், அதனால் உமக்கு நன்மை வரும். அல்லேலூயா. நீர் அவரோடே பழகி. எந்த விஷயத்துல பழக முடியும்? ஜெபத்துல. நீர் அவரோடு கூட பழகி சமாதானமாயிரும், அதனால உமக்கு என்ன வரும்? நன்மை வரும். அல்லேலூயா. ஜெபிக்கிறவனை தேடி நன்மை தான் வரும். இன்றைக்கு உலகத்தில் ஒரு காரியத்தை தவறாய் நம்ம புரிந்து கொள்றாங்க. அதிகமா ஆண்டவரை தேடுன அதிகமான பிரச்சனை வருது. நோ. அல்லேலூயா. அது எதுக்கு வருதுன்னா நம்மளை உருவாக்கி பலப்படுத்த தான் வரும். ஆனா வசனம் சொல்லுது, அவரோடு கூட பழகி சமாதானமாயிரும், அதனால என்ன வரும்? உமக்கு நன்மை வரும். அல்லேலூயா. தேவனோடு கூட பழகுவதற்கு தேவன் நமக்கு கொடுத்ததான உறவு தான் ஜெப உறவு. இந்த ஜெப உறவை நாம கட்டி எழுப்ப வேண்டும். வழக்கமாய் ஜெபிக்கிறவர்களாக மாற வேண்டும். உறுதியாய் தேவ சமூகத்தில் சூழ்நிலைகளை பாராதபடி ஆண்டவருக்கு முன்பாக நிற்போம் என்று சொன்னால் நம்முடைய காரியம் ஜெயமாக முடியும். அல்லேலூயா. நம்முடைய காரியத்துல கர்த்தர் ஜெயம் தருவார். நம்மளுக்கு எப்படிப்பட்ட காரியம் சம்பவிச்சாலும் சரிதான், அதுல கர்த்தர் நமக்கு என்ன தருவார்? ஜெயத்தை தருவார். அப்ப நீர் அவரோடு கூட பழகி சமாதானமாயிரும், அதனால உமக்கு என்ன உண்டாகும்? நன்மை உண்டாகும். அது மாத்திரமல்ல, அவர் பாதத்துல இருந்தாதான் அவர் யார் என்பதை நம்ம அறிந்து கொள்ள முடியும். தானியேல் போய் அந்த பத்திரத்துக்கு கையெழுத்து போட்டது இந்த வேளையில ஜெபிச்சதுனாலதான் கரிவு ராஜாவே சொல்லுகிறார், தானியேலே நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்புவித்தார். அல்லேலூயா. ஒரு வசனம் சொல்லுது, தப்புவிக்க வல்லவராக இருந்தாரான்னு கேட்கிறார். ஒரு இடத்துல தப்புவிப்பார்னு சொல்றார். அப்ப ஜெபிக்கிறவனை கர்த்தர் தப்புவிப்பார். ஏனென்றால் கர்த்தரை அறிந்து கொள்ளார். நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்பதை அறிந்து கொள்ளுங்கள், நான் ஜாதிகளுக்குள்ள உயர்ந்திருப்பேன், பூமியில உயர்ந்திருப்பேன். அப்போ அந்த தரிவின் ராஜ்யபார காலம், கோரேசின் ராஜ்யபார காலத்துல தானியேலின் காரியம் ஜெயமா இருந்ததற்கு என்ன காரணம் பார்த்தா, முதலாவது கடவுளுடைய சத்தியத்துல நடக்க தன் வாழ்க்கையை ஒப்பு கொடுத்திருந்தார். பாபிலோனிய பழக்க வழக்கம், பாபிலோனிய காரியத்தினாலே தான் தீட்டுப்படாதபடி
தன்னுடைய தேவனுடைய பிரமாணத்தின்படி வாழ தன்னை பரிசுத்தத்துக்காக ஒப்பு கொடுத்திருந்தார். கர்த்தர் அவரோடு கூட இருந்தார். இரண்டாவது, தேவனோடு பழகுகிற அந்த ஐக்கியம் என்ற ஜெப உறவிலே உறுதிநிலை உடையவராக இருந்தார். தனக்கு பல அலுவல்கள் பல பொறுப்புகள் இருந்தாலும் கர்த்தரோடு கூட இருக்க வேண்டிய நேரத்தை அவர் குறைத்துக் கொள்ளவில்லை, வீணடிக்கவில்லை. அதை செய்யக்கூடாத என்ற நிலை அவர் வாழ்க்கையில உருவான பொழுதிலும் தான் முன் செய்து வந்தபடியே. அல்லேலூயா. நாம் இந்த காலை வேளையில அருமையான தேவ பிள்ளைகளை, உங்களுக்கென்று வழக்கமான ஜெப நேரத்தை நீங்கள் ஒதுக்கிக் கொள்ளுங்கள். அது உங்களுடைய வசதிக்கேற்ப. விசேஷமாக நீங்கள் அதிகாலையில ஜெபிப்பதற்கான ஒரு நேரத்தை நீங்கள் வைத்துக் கொள்வீர்களானா உங்க வாழ்க்கையில மிகுந்த ஆசீர்வாதம். அல்லேலூயா, அல்லேலூயா. காலைதோறும் கர்த்தருடைய கிருபை புதியதாக இருக்கிறது. காலைதோறும் கர்த்தருடைய கிருபை புதியதாக இருக்கிறது. நீங்கள் காலையிலே தேவ சமூகத்தில் நின்று பாருங்கள். அவருடைய பிரசன்னத்தினால் நீங்கள் மூடப்படுவது மாத்திரமல்ல, உங்க வாழ்க்கையில் எல்லாவற்றையும் வெற்றியாய் கர்த்தர் நடத்தும். உங்களுக்கென்றுதான ஒரு ஜெப நேரம் இருக்கணும். கொர்நேலி என்ற ஒரு புறஜாதியான தினந்தோறும் ஜெபிக்கிறவனாக, அல்லேலூயா, தன்னுடைய வீட்டிலே 9ஆம் மணி வேளையில் அவன் ஜெபித்துக் கொண்டிருக்கிற வேளையில தேவதூதன் வருகிற தரிசனத்தை கண்டான். அல்லேலூயா, அல்லேலூயா. பவுலை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. நீங்கள் அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரத்தில் வரும்போது பிலிப்பு பட்டணத்துல ஒரு ஆற்றினருக்கே போய் வழக்கமாய் ஜெபம் பண்ணாங்க. அல்லேலூயா. ஆற்றினருக்கே வழக்கமாய் ஜெபம் பண்ணினார்கள். நடந்தது என்ன தெரியுமா? அந்த பட்டணத்துல இரத்தாம்பரம் விற்கிறதான லீதியாள் என்ற ஒரு பெண்மணியை அந்த ஜெபம் பவுல் சொல்லியவர்களை கவனிக்கும்படி இருதயத்தை திறந்தது. அல்லேலூயா. அதனால் அந்த பட்டணத்துல சபை உருவானது. நீங்கள் வழக்கமாய் ஜெபித்து பாருங்கள், உங்களுக்கான நன்மையின் வாசல் திறக்கப்படும். அல்லேலூயா. வழக்கமாய் ஜெபித்து பாருங்கள், உறுதியாய் ஜெபித்து பாருங்கள். எது முடியாது இருக்கோ கர்த்தர் அதை முடிய பண்ணுவார். அல்லேலூயா. ஜெபம் அசாதாரணமான காரியங்களை செய்யும். வழக்கமா ஆற்றினருக்கு ஜெபம் பண்ணாங்க. அந்த பட்டணத்திலே ஒரு பெரிய ஐஸ்வர்யமான ஆட்டிய கர்த்தர் ரட்சிக்க ஆரம்பித்தார். அந்த பட்டணத்துல சபை உண்டாக ஆரம்பித்தார். அல்லேலூயா. பேதுருவை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. பகல் 12ஆம் மணி வேளையில் அவர் ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கும் போது ஞான சிருஷ்டி அடைகிறார். இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கும் ஜெபிக்கிற நேரம் உண்டா? பவுலை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. அனனியாட்ட கர்த்தர் பேசுறார். இப்பொழுது அவன் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறான். நம்மளை குறித்து ஆண்டவர் இப்படி சாட்சி சொல்ல முடியுமா? இப்பொழுது அவன் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கான். பவுலை குறித்து இப்பொழுது என்ன செய்கிறார்? ஆண்டவர் கேட்கிறார் அனனியாட்ட, ஐயோ ஆண்டவரே, அவன் உம்முடைய நாமத்தை உம்முடைய சீசரெல்லாம் துன்புறுத்தினானே. இல்லப்பா, இப்பொழுது அவன் என்ன செய்கிறான்? ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறான். அல்லேலூயா. கருமையான கர்த்தருடைய ஜனமே, தானியேலின் காரியம் ஜெயமாயிருந்த இரண்டாவது அவருக்குள்ளே இருந்ததான ஜெப வாழ்வு, அது வழக்கமாய் ஜெபிக்கிற பலம். தினந்தோறும் அந்த அலுவல்கள் மத்தியில, உளவு பொறுப்புகள் மத்தியில தேவனோடு உள்ள உறவை அவர் துண்டிக்க இடம் கொடுக்கல, செபித்துக் கொண்டே இருந்தார். ஆண்டவருடைய காரியத்தை செய்தார். அல்லேலூயா. மூன்றாவது வாசிக்கலாம். தானியேல் 6:23 வாசிங்க வேகமாக. அப்பொழுது ராஜா தன்னில் மிகவும் சந்தோஷப்பட்டு தானியேலை கெபியிலிருந்து தூக்கிவிட சொன்னான். அப்படியே தானியேல் கெபியிலிருந்து தூக்கிவிடப்பட்டான். அவன் தன் தேவன் பேரில் விசுவாசித்தபடியால் அவனில் ஒரு சேதமும் காணப்படவில்லை. அல்லேலூயா. மூன்றாவது, தானியேல் தன் தேவன் பேரில் விசுவாசமாயிருந்தான். அல்லேலூயா. நம்முடைய காரியம் ஜெயமா இருக்கணும்னா தேவன் விரும்புகிற பரிசுத்தத்திற்கு நம்ம அர்ப்பணித்து வாழணும். தேவனோடு நமக்கு கொள்ளுகிறதான உறவை என்ற ஜெப வாழ்க்கையில உறுதிப்பட்டவளா இருக்கணும். மூன்றாவது, தேவன் பேரில விசுவாசமாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. தேவன் பேரில விசுவாசமா இருக்க வேண்டும். எப்படிப்பட்ட விசுவாசம்? இன்னைக்கு விசுவாசம்ங்கிறத
சொல்லுல நம்ம பார்க்கிறோம், வாழ்க்கையில கிரியையில விசுவாசத்தை நம்ம காமிக்கணும். அல்லேலூயா. விசுவாசம் இருந்தாதான் தேவனுடைய கிரியைகளை நம்முடைய வாழ்க்கையில பார்க்க முடியும். எபிரேயர் 11:6 இப்படியாக சொல்லுகிறது. வாசிங்க எபிரேயர் 11:6. எபிரேயர் 11:6. விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம். ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்று விசுவாசிக்க வேண்டும். அல்லேலூயா. நம்ம ஜெபத்துக்கு வரலாம், சர்ச்சுக்கு வரலாம், ஆராதனைக்கு வரலாம். ஆனா ஏன் எனக்கு இப்படி எல்லாம் நடக்கலன்னா என்ன காரணம்னா விசுவாசம் வேண்டும். அல்லேலூயா. இங்க இருந்து கர்த்தர் பிரசங்கிக்கிற தருகிற ஆலோசனை என்ன செய்யணும்? வார்த்தையை விசுவாசிக்கணும். அப்ப விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம். ஏனென்றால் தேவனை தேடுகிறவர்களுக்கு அவர் பலன் அளிக்கிறார் என்று என்ன செய்யணுமா? விசுவாசிக்க வேண்டும். அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, நீங்கள் விசுவாசித்தால் தான் தேவனுடைய மகிமையை காண முடியும். இது நம்ம கண்ணுக்கு தெரியாது. இது நம்ம கண்ணுக்கு தெரியாது. ஆனா கடவுளுக்கு மாத்துறது தெரியும். நீங்க ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து செய்த அற்புதங்களை எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா ஆண்டவர் கேட்கிறாரு, முதலாவது ஆண்டவர் இடத்துல கூப்பிடுறாங்க, எங்களுக்கு உதவி செய்யறாங்க. ஆண்டவர் கேட்கிறாரு, இதை செய்ய எனக்கு வல்லமை உண்டு, நீ விசுவாசிக்கிறாங்க. அல்லேலூயா. உன் கடனை நான் அடைப்பேன்னு சொல்லி நீ விசுவாசிக்கிறாயா? இல்லைன்னா உன் வீட்டுல உள்ள ரட்சிப்பேன்னு சொல்லி நீ விசுவாசிக்கிறாயா? நம்ம விசுவாசிக்கணும். விசுவாசித்தாதான் ஜெபம் பண்ண முடியும். அல்லேலூயா. விசுவாசம் உள்ள ஜெபம் தான் பிணியாளிகளை ரட்சிக்குமா? அப்போ தானியேல் தன் தேவன் பேரில் எப்படி இருந்தாரா? விசுவாசி இருந்தார். இந்த வார்த்தை சொல்றது யாரு? இந்த வார்த்தை சொல்றது தரியு ராஜா. சிங்கக்கவியில கொண்டு போடன்னு சொல்லி சட்டம் போட்ட அந்த ராஜா சொல்றாரு, தானியேல் தன் தேவன் பேரில் விசுவாசம் இருந்ததால் இந்த சட்டத்துக்கு கூட பயப்படாம போய் ஜெபம் பண்ணார். அல்லேலூயா. அதனால அந்த கடவுள் அவருடைய விசுவாசத்தை பார்த்து என்ன செய்தாரு? சிங்கம் அவனை சேதப்படுத்தாதபடி காத்துக்கொண்டார். விசுவாசிக்கிறவனை ஒன்று சேதப்படுத்தார். ஏன்னு சொன்னால் விசுவாசிக்கிறவன் பதறான். விசுவாசிக்கிறவன் என்ன செய்ய மாட்டான்? பதற மாட்டான். விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். விசுவாசம் என்பது நம்பப்படுவதுடைய உறுதியும் காணப்படாதவருடைய நிச்சயமாக இருக்கிறார். இன்னைக்கு கர்த்தர் பேர்ல நமக்கு உறுதியான விசுவாசம் வரணும். ஏன் கர்த்தருடைய ஜனங்களுடைய வாழ்க்கையில கர்த்தருடைய கிரியைகள்லாம் மட்டுப்படுதுன்னா விசுவாசத்துல வருகிறதான குறைவுகள். அல்லேலூயா. ஆண்டவர் இன்றைக்கு ஜீவனோடு கூட இருக்கிறார். நீங்கள் ரோமர் எழுதின நிருபம் 10ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, ரோமர் 10:11, அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் வெட்கப்படுவதில்லை என்று வேதம் சொல்லுகிறது. அவன் வெட்கப்படுவதில்லை என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. எவரை எனக்காக இரட்சகராக அனுப்பப்பட்ட தேவகுமாரனை இயேசு கிறிஸ்துவை எந்த ஒரு மனுஷன் எந்த ஒரு மனுஷி விசுவாசிக்கிறாங்களோ அவர்கள் என்ன செய்வதில்லையா? வெட்கப்படுவதில்லை. தானியேல் தேவன் பேரில் விசுவாசமா இருந்தபடினால சிங்கம் அவரை என்ன செய்ய முடியல? சேதப்படுத்தல. அப்ப மூன்றாவது அவருக்குள்ள இருந்ததான தேவனை பற்றிய விசுவாசம். இன்னைக்கு நமக்கு தேவன் பேரில் விசுவாசம் இருக்கணும். நான் தேடுகிற ஆண்டவர் என்னை தப்புவிக்க வல்லவர். நான் தேடுகிற ஆண்டவர் என்னை மேன்மைப்படுத்த வல்லவர். நான் தேடுகிற ஆண்டவர் எனக்கு நன்மை செய்ய வல்லவர். அல்லேலூயா. அதை நம்ம விசுவாசிக்கிறோம். விசுவாசம் இல்லாம கடவுளுக்கு பிரியமா இருக்க முடியாது. தரிசித்து நடக்கல, நம்ம எல்லாம் விசுவாசித்து நடக்கிறோம். விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாமே கூடும். அல்லேலூயா. விசுவாசிக்கிறவன் எல்லாம் கூடும். என்னுடைய வாழ்க்கையில் ஒரு சின்ன ஒரே ஒரு காரியத்தை, ஒரு சம்பவத்தை மாத்திரம் சொல்றேன். ஒரு 3 ஆண்டுகளுக்கு முன்பாக என்னுடைய மூத்த மகளுக்கு ஒரு பெண் குழந்தை பிறந்தது. அந்த குழந்தை பிறந்து ஒரு
7 மாதம் பிற்பாடு என் மகளுடைய கழுத்துல ஒரு சின்ன கட்டி மாதிரி ஆமாச்சு. அதாவது முதலாவது அவங்க வீட்லயும் அதை பெருசா நினைக்கல, நாங்களும் அதை என்ன செய்யல பெருசா நினைக்கல, அது சிம்பிளா தான் இருக்கு, சரியா சொல்லி. பிறகு கொஞ்சம் நாள் ஆயிடுச்சு. மகன் எங்க வீட்டுக்கு வந்திருக்கும் போது அந்த கட்டியை நான் தான் அப்படி பார்த்து, இப்படி கட்டி மாதிரி இருக்கமா, நீ இதை ஏதோ பார்க்கலன்னு சொன்னேன்னா இல்லப்பா அப்படின்னா. வலிக்கான்னு கேட்டா இல்ல, அந்த வலிலாம் உனக்கு தெரிஞ்ச மாதிரி. உடனே நேசத்தோட டாக்டரை பார்த்து அவர் பார்த்துட்டு அதை அமைக்கி பார்த்துட்டு ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஒரு டேப்லெட் கொடுக்கணும் சரியாயிரும் அப்படின்னா. அப்படி வாங்கிட்டு அதை வாங்கிட்டு சரிவா இந்த தூத்துக்குடி பக்கம் அவங்க சாமி நேசத்துல ஊழியம் செஞ்சுட்டு இருக்காங்க. அங்க அனுப்பியாச்சு. அவர் சொன்னார் வேற ஏதாவது தொந்தரவு இருந்தா அங்க ஏதாவது ஒரு எம்டி டாக்டர் பாருமா அப்படின்னு. போயிட்டாங்க. போயிட்டு கொஞ்ச நாள் கழிச்சு ஒரு 3-4 மாசம் கழிச்ச பிறகுதான் யதார்த்தமா கேட்டோம், இன்னும் எப்படி இருக்குன்னு சொன்னா, இப்ப அது வலிக்குது, முந்தைய காட்டில் கொஞ்சம் பெருசாயிட்டு. உடனே அவங்க இனிமே அலோபதி மருத்துவமனைக்கு போனா ஆபரேஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்கன்னு சொல்லி அவங்க சித்தா ட்ரீட்மெண்ட்டுக்கு போனாங்க. அங்க போய் அது என்ன செய்யல, சரியாக கட்டி கொஞ்சம் பெருசாக இருக்க அதனுடைய இது என்ன செஞ்சது, பெருசாகிடுச்சு. பிறகு தூத்துக்குடி சிஹெச்ல போய் பார்க்கும்போது எல்லாரும் சொன்னாங்க இந்த இடத்துல கட்டி ஃபார்மா இருக்கிறதுனால அது ஆக்சுவலா ஒரு சளி கட்டியா தான் வந்திருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த டாக்டர் எல்லாமே சொன்னாரு. கடைசியில பார்த்தா அது அங்க ஸ்கேன் பண்ண வேண்டிய சூழ்நிலை வரும்போது சொல்லிட்டாங்க, இது ஆபரேஷன் பண்ணவே முடியாது, அது என்னன்னே எங்களுக்கு என்ன செய்யல புலப்படலை அப்படின்னு சொல்லி, இதை காட்டில் நீங்க என்ன செய்யணும், மதுரைக்கு தான் நீங்க என்ன செய்யணும் போகணும். மதுரைக்கு இங்க வந்தோம்னா மதுரை டாக்டர் சொல்றேன், இங்கெல்லாம் அது இப்போ நினைச்ச முடியாது, பண்ண முடியாது, அது ரொம்ப கிரிட்டிக்கலான உள்ள ஒரு இடத்துல இருக்குது. எம்ஆர்ஐ ஸ்கேன் எல்லாம் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு வெளியே பார்க்க சின்னதா இருக்கு, கட்டி உள்ளுக்குள்ள என்னது பெருசா இருக்கு. அப்ப ஆண்டுடைய சமூகத்தில் நாங்க ஜெபிக்க ஆரம்பிச்சோம். மதுரையில் உள்ள டாக்டர் சொல்லிட்டாங்க, இங்க அதுக்குரியதான எந்த காரியமும் கிடையாது, ஒண்ணு நீங்க சென்னைக்கு போகணும், இல்லைன்னா எங்க போகணும், ட்ராண்ட்ரம் போங்க, திருவனந்தபுரத்துக்கு என்ன செய்யுங்க போங்க, அதுக்குரிய ட்ரீட்மெண்ட் அங்கதான் என்ன செய்ய முடியும் கிடைக்குன்னு சொல்லி ஆண்டோடைய சமூகத்துல ஜெபிக்க ஆரம்பிச்சோம். ஆனா சூழல் நாங்க அதை பெரிதா நினைக்கல, ஆனா சூழல் என்னது பெரிதாயிற்று. ரிசல்ட் வந்துச்சு, அது கேன்சர் இல்லை, ஆனா அது ஒரு வளரும் தன்மை உள்ள ஒரு கட்டி. ஆனா அது ஆபரேஷன் பண்ணுவதற்கான இடம் சரியில்லாத இடம். ஏன்னா இந்த இதுல போய் கையை வச்சுட்டீங்கன்னா உங்களுக்கு நரம்பு மண்டலம் என்ன செஞ்சிடும், பாதிக்கப்பட்டா ஒருவேளை அவங்க கோமாக்குள்ள போனாலும் ஒண்ணுமே பண்ண முடியாதுன்னு சொல்லி, அப்போ ஆண்டுடைய சமூகத்துல உடனே நாங்கள் குடும்பமாய் சபையாய் சேர்ந்து உபவாசம் பண்ணி ஜெபிக்க ஆரம்பிச்சோம். கர்த்தர் பேச ஆரம்பிச்சார். இந்த பலவீனத்தை குறித்து என்ன செய்ய வேண்டாம், பயப்பட வேண்டாம், நான் அதுல ஒரு அற்புதங்களை உங்களுக்கு என்ன செய்வேன் சொல்லி அப்போ ஜெபிக்கும் போது ஆண்டவர் சொன்னார், அதற்குரிய காரியத்தை நான் என்ன செய்வேன். திரும்ப திருவனந்தபுரத்துல போய் அங்கேயும் என்ன செஞ்சுட்டாங்க, இதுக்குரியதான ஸ்பெஷல் இல்லை, நம்ம ஒரு கிம்ஸ்னு ஒரு மருத்துவமனை இருக்கு, அங்க போனா அது பெரிய லக்ஸூரி ஹாஸ்பிட்டல், அங்கெல்லாம் நம்மளால ட்ரீட்மெண்ட்டுக்கு பண்ண முடியாது. அப்ப அவங்க சில ஸ்கேன்லாம் பண்ணும்போது ஒரு 30,000 இருந்த பணத்தெல்லாம் அதுல செலவு பண்ணியாச்சு. அவங்க சொன்னாங்க, இங்க நீங்க அதை எடுக்கணும்னு சொன்னா குறைஞ்சது 7 to 9 லட்சம் ரூபாய் உங்களுக்கு என்ன செய்யும் தேவைப்படுது. எங்க போறது, சரியான ஒரு சூழல். ஆண்டு சமூகத்துல ஜெபம் பண்ணும்போது ஆண்டவர் சொன்னார், அநேக கரங்களை நான் என்ன சரி இழித்து தரேன்னு சொல்லி. அப்புறம் எனக்கு தெரிஞ்ச ஒரு போதகர் சொன்னார், அதோட காட்டிலிங்க நெய்யாற்றங்கரையில ஒரு மருத்துவமனை இருக்கு, நிம்சன் பாஸ்டர், அங்க போங்க, நம்ம தமிழ்நாடுடைய காப்பீட்டு கூட அங்க நினைச்சாங்க ஏற்றுக்கொள்றாங்கன்னு சொல்லி அங்க போய் பார்க்கும்போது அவங்க சொன்னாங்க, இது இருதய சம்பந்தமானதுக்கு மட்டும்தான் அதை எடுக்க முடியும், இது கட்டி ஆகையினால அது நினைச்சோம். இங்க அங்க 9 லட்சம், இங்க நினைச்சோம் 7 லட்சம். நம்ம 7 லட்சத்தை பேப்பர்ல தான் எழுதி பார்க்க முடியும். ஆண்டு சமூகத்தில் ஜெபிச்சோம். கர்த்தர் சொன்னார், நான் அநேக கரங்களை எழுப்பி தருவேன்னு சொல்லி அவர் வார்த்தையின்படியே ஆண்டவர் பேசுவார். அல்லேலூயா. அதை கேள்விப்பட்டு எங்களுடைய உறவினர்கள், நான் ஒரு ஆண்டவர் அறியாத இந்து மார்க்கத்திலிருந்து வந்ததுனால எங்களுடைய உறவினர்லாம் வசமா சிக்கிக்கிட்டாங்க. இதோட அந்த பிள்ளையை காப்பாற்ற முடியுமோ இல்லைன்னு சொன்னாங்க. ஒரே ஒரு காரியத்துக்காக ஜெபம், ஏசப்பா மரணமோ ஜீவனோ எதுவானாலும் பரவாயில்ல, ஆனா பணம் இல்லாம இந்த குழந்தைய பார்க்க முடியலன்னு இந்த உலகம் சொல்லுது. அல்லேலூயா. நீங்க ஐஸ்வர்ய சம்பனர், எங்களை அழைத்த கர்த்தர். கர்த்தர் சொன்னார், நான் உனக்கு அநேக கரங்களை எழுப்பி தருவேன்னு சொல்லி அந்த மருத்துவமனை 7 லட்சம் ரூபாய் ஆகும்னு சொல்லியிருந்தாங்க. 7 லட்சம் ரூபாய்க்கும் ஆண்டவர். அல்லேலூயா.
நீங்க பாத்தீங்கன்னா ஆச்சரியம், சபைக்கே வராத ஆட்கள், நம்மளோட தொடர்புல இருக்காத ஆட்கள், கேள்விப்பட்டு அநேகர் என்ன செய்தாங்க, உதவி செய்து அவளை சக்சஸாக ஆபரேஷன் பண்ண வச்சு, ஆண்டவர் கிருபையினால 2 வருஷம் ஆச்சு, இப்போ எந்த பிரச்சனையும் இல்லை, அவர் மகிமையா ஊழியம் செய்யும். காரணம் என்ன? விசுவாசம். அல்லேலூயா. அப்போ தானியேல் தன் தேவன் பேர்ல விசுவாசமா இருந்தார். இன்னைக்கு கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நமக்கு விசுவாசம் வேணும். வார்த்தையில, ஆண்டவருடைய வார்த்தையில நமக்கு என்ன வேணும்? உறுதியான விசுவாசம். அந்த விசுவாசம் இருந்தபடினால தானியேலுடைய காரியம் எப்படி இருந்ததா? ஜெயமாக இருந்தது. அல்லேலூயா. தானியேலுடைய காரியம் ஜெயமாக இருந்தது. விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருக்க முடியாது. அவரை விசுவாசிகள் எவன் அவன் வெட்கப்பட்டு போல இன்றைக்கும் கர்த்தர் கிரியை செய்து கொண்டிருக்கிறார். ஆச்சரியமா இருக்கும். கர்த்தருடைய காரியத்தை நீங்க பாத்தீங்கன்னா அவர் மேல நம்ம மன உறுதியான ஒரு விசுவாசம் வைக்கணும். 4வது பாத்தீங்கன்னா தானியேலை குறித்து வேதம் சொல்லுகிறது. அதே 6ஆம் அதிகாரத்துல தானியேல் எப்படிப்பட்டவர் என்று சொன்னார். 22ஆம் வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாதபடிக்கு தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி அவைகளின் வாயை கட்டி போட்டார். அதேனென்றால் அவருக்கு முன்பாக நான் குற்றமற்றவனாய் காணப்பட்டேன். ராஜாவாகிய உமக்கு முன்பாகவும் நான் நீதிகேடு செய்ததில்லை என்றான். அல்லேலூயா. 4வது வசனம். அதே 4ஆம் வசனம் பின்பதி வாசனம். அப்பொழுது பிரதானிகளும் தேசாதிபதிகளும் ராஜ்யத்தின் விசாரிப்பிலே தானியேலை குற்றப்படுத்தும்படி முகாந்தரம் தேடினார்கள். ஆனாலும் ஒரு முகாந்தரத்தையும் குற்றத்தையும் கண்டுபிடிக்க அவர்களால் கூடாதிருந்தது. அவன் உண்மையுள்ளவனாயிருந்தபடியால். போதும். அல்லேலூயா. 4வது தானியேல் யார் என்றால் தேவனுக்கும் ராஜாவுக்கும் முன்பாக உண்மை உள்ளவனாக இருந்தார். அல்லேலூயா. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் நம்மிடத்துல உண்மை எதிர்பார்க்கிறார். ஏனென்றால் நம்மளை அழைத்தவர் உண்மை உள்ளவர். தெசலோனிக்கேல வாசிக்கிற உங்களை அழைத்த தேவன் உண்மை உள்ளவர். 2:3 வாசிக்கிறோம், கர்த்தரோ உண்மை உள்ளவர். அல்லேலூயா. இப்போ நீங்களும் நானும் சேவிக்கிற கர்த்தர் உண்மை உள்ளவர். என்னாகும்? 23 சொல்லுது, தேவன் பொய் சொல்ல மனுஷன் அல்ல, மனமாற மனுபுத்திரனும் அல்ல. அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ, வசனித்து நிறைவேற்றாது. அவர் உண்மை உள்ள கர்த்தர். அவருக்கு முன்பாக நீங்களும் நான் உண்மையாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். தானியேலோ வென்றார். அவன் கர்த்தருக்கு முன்பாகவும் ராஜாவுக்கு முன்பாகவும் நீதிக்கேடு அவன் செய்யவில்லை. அல்லேலூயா. அந்த பதவியிலே அவன் நீதிக்கேடான காரியத்தை என்ன செய்யல, அநீதியான காரியத்தை செய்யல, தன்னுடைய அதிகாரத்தை தவறான முறையில் அவன் பயன்படுத்தல. கடவுளுக்கு முன்பாக உண்மை உள்ளவராக இருந்தனை கர்த்தர் நம்ம உண்மை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். உண்மை உள்ளவனுக்கு கர்த்தர் துணை, உத்தமனுக்கு கர்த்தர் துணை. யார் தேவனுக்கு முன்பாக உண்மையா இருக்காங்களோ அவங்களுக்கு கர்த்தர் என்ன செய்வாரு? துணையா இருப்பார். உண்மையுள்ளவனுடைய காரியம் ஜெயமா முடியும். அல்லேலூயா. வேதம் சொல்றது, கொஞ்சத்தில் உண்மையாயிரு, மேகத்தின் மீது உன்னை என்ன செய்வேன்? அதிகாரி ஆக்குவேன். கடவுளுக்கு நம்ம உண்மை உள்ளவர்களாக இருக்கணும். கடவுளை தேடுவதில் நம்ம உண்மை உள்ளவர்களாக இருக்கணும். சங்கீதம் 145 வாசிக்கிறோம், கூப்பிடுகிற யாவருக்கும், தம்மை நோக்கி கூப்பிடுற யாவருக்கும், உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுற யாவருக்கும் அவர் எப்படி இருக்கிறாரா? சமயமா இருக்கிறார். கூப்பிடுறதுல கூட ஆண்டவர் உண்மை எதிர்பார்க்கிறார். பேரளவுக்கு கூப்பிடுறாமா? ஜெபத்துல உண்மை வேணும். உண்மையாய் ஜெபிக்கணும். அல்லேலூயா. உண்மையாய் நம்ம ஜெபம் பண்ணணும். ஜெபத்துல உண்மையாய் இருக்கணும். விசுவாசத்துல உண்மையாய் இருக்கணும். பரிசுத்தத்துல உண்மையாய் இருக்கணும். நம்ம உண்மையா ஆண்டவர் பார்க்கிறாருங்க. தானியேல் சொல்றாருன்னா அந்த பிரதானிகள்லாம் சொல்றாங்க அவன் உண்மையா இருந்தார். அல்லேலூயா. தேவனுக்கு முன்பாக ராஜாவுக்கு முன்பாக உண்மையாக இருக்கிறார். நீங்கள் நீதிமொழிகள் 28:20 வாசித்து பார்த்தீங்கன்னா, உண்மை உள்ள மனுஷன் பரிபூரண ஆசீர்வாதங்களை பெறுவான். தேவ பிள்ளைகளாகி நீங்கள் தேவனுக்கு உண்மையாக இருக்கணும். உங்களை ரட்சித்த தேவனுக்கு நீங்க உண்மையாக இருக்கணும். தேவன் உங்களுக்கு தந்திருக்கிற சபைக்கு நீங்க உண்மையா இருக்கணும். கர்த்தர் உங்களை நடத்த தந்த மேய்ப்பனுக்கு நீங்க உண்மையா இருக்கணும். அல்லேலூயா. ஆண்டவர் எல்லாத்தையும் உற்று கவனிக்கிறவர். சபை சட்டதிட்டங்களுக்கு நம்ம உண்மையாய் கீழ்ப்படியும். அல்லேலூயா. நம்முடைய ஆத்துமாவுக்காக உத்தரவாதம் பண்ணுகிற மேய்ப்பனுக்கு நம்ம எப்படி இருக்கணும்? உண்மையா இருக்கணும். நம்ம உண்மையா இருந்தா நம்ம பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவோம். நம்ம உண்மை உள்ளவர்களா இருந்தா நம்முடைய காரியம் எல்லாம் ஜெயமா இருக்கும். அல்லேலூயா. ஆண்டவருக்கு கொடுப்பதில் நம்ம உண்மையா இருக்கணும்.
ஆண்டவர் நமக்கு தருவதில்லை, அவருக்கு கொடுப்பதில் நம்ம எப்படி கொடுக்கணும்? உண்மையாய் கொடுக்கணும். உண்மையாய் கொடுத்து பாருங்க, அந்த பொருளாதார தரத்தை கத்து உயர்த்தும். அல்லேலூயா. ஆண்டவர் உள்ளத்தில் உண்மையாய் இருக்கிறது. கொஞ்சம் தான் அதுல உண்மையாய் செஞ்சு பாருங்க, அதுல ஒரு பெரிய ஆசீர்வாதம் இருக்கு. உங்க காரியம் ஜெயமாய் இருக்கும். தானியேலை குறித்து உண்மை உள்ளவராக இருந்தார், நீதிக்கேடானது செய்யவில்லை, அநீதியான காரியத்தை செய்யவில்லை. இன்றைக்கு அதனாலதான் அந்த தானியேலின் காரியம் ஜெயமாய் இருந்தது. இன்னைக்கு நம்ம வாழ்க்கையிலையும் நம்ம கடவுளுக்கு முன்பாக உண்மையா இருப்போங்க. அஞ்சாவதாக ஒரு காரியத்தை நான் சொல்லி உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். தானியேல் 6ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிக்கலாம். இப்படி இருக்கையில் தானியேல் பிரதானிகளுக்கும் தேசாதிபதிகளுக்கும் மேற்பட்டவனாய் இருந்தான். தானியேலுக்குள் விசேஷித்த ஆவி இருந்தமையால் அவனை ராஜ்யம் முழுமைக்கும் அதிகாரியாக ஏற்படுத்த ராஜா நினைத்தான். அல்லேலூயா. அல்லேலூயா. 5வது தானியேல் விசேஷித்த ஆவி உள்ளவர். இன்றைக்கும் கர்த்தராகிய ஆண்டவர் நமக்கு வாக்கு பண்ணியிருக்கிறார், நான் மாம்சமான யாவர் மேல் என் ஆவியை ஊற்றுவேன். அல்லேலூயா. நான் மாம்சமான யாவர் மேல் என் ஆவியை ஊற்றுவேன். தானியேலை இப்படிப்பட்ட ஜெயத்துக்கு நேராய் வழி நடத்தினது யார் என்று சொன்னார்? இந்த விசேஷித்த ஆவியானவர். அந்த விசேஷித்த ஆவியானவரை அவன் பெற்றிருந்தபடியினால அந்த ஆவியானவர் தானியேலின் காரியத்தை பூரா ஜெயமாகவே என்ன செய்தார்? முடிய பண்ணினார். இதனால் நம்மளை நடத்துவதற்கும் தேவன் பரிசுத்த ஆவியை வாக்கு பண்ணியிருக்கிறார். கர்த்தருடைய வேதம் சொல்லுது, கர்த்தரே ஆவியானவர். கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே என்ன உண்டு? விடுதலை உண்டு. உங்க வாழ்க்கையில உங்க குடும்பத்துல விடுதலை வரணும்னா நீங்க ஆவியானவரால் நிரப்பப்படணும், நீங்கள் அபிஷேகம் பண்ணப்படணும், நீங்கள் அதை வாஞ்சிக்கணும். ஆவியை பெற்றுக்கொள்ள உங்களுக்கு தாக வேண்டும். அல்லேலூயா. இந்த ஆவியானவர் உங்களுக்குள்ளே வந்தாதான் உங்களுக்குள்ள என்ன உண்டு? விடுதலை உண்டு. இந்த ஆவியானவர் உங்களுக்குள்ளே வந்தாதான் உங்களை ஜெபிக்க தூண்டுகிறார். அல்லேலூயா. அழகாக தந்தை அவர்கள் பாடப்படும், எப்படி நான் ஜெபிக்க வேண்டும், எதற்காக ஜெபிக்க வேண்டும், கற்றுத்தாரும் ஆவியானவரே. எப்படி நான் ஜெபிக்க வேண்டும், எதற்காக ஜெபிக்க வேண்டும், கற்றுத்தாரும் ஆவியானவரே. வேதவசனம் புரிந்து கொண்டு விளக்கங்களை அறிந்திட வெளிச்சந்தாரும் ஆவியானவரே. அல்லேலூயா. அப்ப தானியேலின் காரியம் ஜெயமாய் இருந்ததற்கு 5வது தானியேலுக்குள்ள விசேஷித்த ஆவி இருந்தார். அவர்தான் வெளிச்சம், ஞானம், சொப்பனங்கள், தரிசனங்களை காண்பிக்கிறார். நமக்கும் தேவன் வாக்கு பண்ணி இருக்கிறார். பொல்லாதவர்களாகி நீங்களே உங்க பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரமபிதா தம்மிடத்திலே வேண்டிக் கொள்கிறவர்களுக்கு பரிசுத்தாவியை கொடாமல் இருப்பது நிச்சயம். அல்லேலூயா. அந்த ஆவியானவரை நாம் எல்லாரும் பெற்றுக்கொள்ள, அந்த விசேஷித்த ஆவியினாலே நம்ம நிரப்பப்பட வேண்டும். இந்த ஆவியானவர் உங்களுக்குள்ள வரும்பொழுது உங்களை சகல சத்தியத்துக்குள்ள நடத்துவார். அல்லேலூயா. உங்களுக்கு போதித்து நடத்துவார். வழி இதுவே, இதுல என்ன செய்யுங்க? நடவுங்கள். பாவத்தை குறித்து, நீதியை குறித்து, வரப்போகிற நியாய தீர்ப்பை குறித்து கண்டித்து உணர்த்துவார். அந்த தானியேலுக்குள்ள அந்த விசேஷித்த ஆவி இருந்தது. இன்றைக்கு அந்த விசேஷித்த ஆவியானவரை நமக்கும் தருவேன் என்று வாக்கு பண்ணி இருக்கிறார். இந்த ஆவியை பெற்றுக்கொள்ளாதவர்கள் பெற்றுக்கொள்ள வாஞ்சியுங்கள். இந்த ஆவியை பெற்றுக்கொண்டவர்கள் ஆவியிலே வளருங்கள். அல்லேலூயா. அபிஷேகத்தில் ஒரு நாளும் திருப்தி அடையக்கூடாது. ஆவியினுடைய நிறைவுக்காக நம்ம காத்திருக்கணும். ஆவியில நிரம்ப நிரம்ப மனம் புதியதாகும். நம்மளை ஜெயத்துக்கு நேராய் நடத்துவார். வேதம் சொல்லுது, பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலே ஆகும். இதோ சத்துரு வெள்ளம் போல வரும்போது ஆவியானவர் உங்களுக்காக என்ன பண்ணுவாரா? கொடியேற்றுவார். அப்ப தானியேலின் காரியம் ஜெயமா இருக்கிறார். 5வது அவருக்குள்ள இருந்த விசேஷித்த ஆவியானவர். இன்றைக்கு அந்த ஆவியானவர் நமக்குள்ளே வந்து வாசம் பண்ணும் பொழுது நம்மளை ஜெயத்துல நடத்துவார். ஒருவேளை இந்த கால வேளையில இன்னைக்கு ஒரு நாள் அபிஷேகம் பெற்றையா, அதை அப்படியே விட்டுட்டு நின்றீங்கன்னா அந்த ஆவி உங்களுக்குள்ள அனல் மூட்டி எழுப்புங்க. ஆவியில வளருங்க. பரிசுத்த ஆவியானவருக்கு முக்கியத்துவம் கொடுங்க.
ஆவில நிறைந்து ஜெபிப்பதற்கு என்ன செய்யுங்க, நாம நேரத்தை கொடுங்க. ஆண்டவர் உங்களை விசேஷித்தவளை மாற்றுவார். எல்லாரும் ஜெபிக்கும்படி எழுப்பி நிற்கலாம். எல்லாரும் ஜெபிக்கும்படி எழுப்பி நிற்கலாம். Thank you Jesus. Oh hallelujah. Hallelujah. தானியேலின் காரியம் ஜெயமாயிருந்தது. தானியேலுக்குள்ள ஆண்டவர் இந்த விசேஷித்த காரியங்களை பார்த்தார். ஒருவேளை என அருமையான தேவ பிள்ளையே, இதுல ஏதாகிலும் ஒரு காரியத்துல நம்ம குறைப்பட்டிருப்போமானா இன்றைக்கு அதுல அனல் மூட்டிக்குள்ள நம்ம ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, முன்னா காலத்துல எவ்வளவோ ஜெபம் பண்ணினேன், இப்ப என்னால ஜெபிக்க முடியலப்பா, எனக்கு உதவி செய்யுங்க. இந்த 5 காரியத்தை நம்ம பார்த்தோம். இதுல எதுல நம்ம குறைப்பட்டிருப்போமோ இந்த ஜெப வேளையில் ஆண்டவரே என்னை உயிர்ப்பீங்கப்பா. பரிசுத்தத்துல முந்தி வைராக்கியமாய் இருந்தேன், ஆனா இன்னைக்கு நான் பரிசுத்தமாய் வாழ முடியாம தடுமாறி கொண்டு எனக்கு உதவி செய்யுங்க. ஜெப வாழ்க்கையில நான் கட்டப்பட்ட நிலையில இருந்து இன்னைக்கு எனக்கு ஜெப வாழ்க்கையை சோர்ந்து போய் காணப்படுது, என்னை உயிர்ப்பீங்க ஆண்டவரே. என்னுடைய விசுவாசம் ஆண்டவரே, என்னுடைய உண்மை, என்னுடைய பரிசுத்தாவின் நிறைவு, ஒருவேளை ஏதாகிலும் ஒன்றுல குறைப்பட்டிருந்த இந்த கால வேளையில ஆண்டவர் சொல்லுகிறார், நீ ஆதியில் இருந்த அன்பில குறைப்பட்டா இன்று ஒன்பேரில் எனக்கு ஒரு குறைவு. நீ எந்த நிலைமையிலிருந்து விழுந்தாய் என்பதை நினைத்து நீ மனம் திரும்பு. அருமையான தேவ ஜனமே, அவரை தேடுகிறவர்கள் வெட்கப்படுவதில்லை. அவருக்கு முன்பாக உறுதியாய் நின்ற தானியேலுடைய எந்த காரியம் செஞ்சாலும் அதுல ஜெயத்தை கொடுத்தார். இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கும் ஜெயம் கொடுக்கிற கர்த்தர் இருக்கிறார். இந்த வருஷத்தின் பிந்தைய பகுதியில் ஆவியானவர், ஆமென், ஒருவேளை நீங்க எதுல சோர்ந்து போனீங்களோ அதை சரிப்படுத்துங்க, உங்க காரிய ஜெயமா முடியும். ஹல்லேலூயா. ஆண்டவர் சமூகத்துல கேளுங்க, ஆண்டவரே நான் எதுல குறைபட்டிருக்கணும் அதுல சரிபட எனக்கு உதவி செய்யுங்கப்பா. ஒருவேளை உங்க பரிசுத்த வாழ்க்கை குறைபட்டிருக்கிறதா, உங்க ஜெப வாழ்க்கை குறைபட்டிருக்கிறதா, உங்க விசுவாசம் குறைபட்டிருக்கிறதா, உங்க உண்மைத்தன்மை குறைபட்டிருக்கிறதா, உங்கள் ஆவி நிறைவு குறைபட்டிருக்கிறதா, ஆண்டவரிடத்துல கேளுங்க. ஆண்டவர் உங்களை உயிர்ப்பிக்க வல்லவராக இருக்கிறார். ஆண்டவர் உங்களை உயிர்ப்பிக்க வல்லவராக இருக்கிறார். உங்களை அனலாக்கி கொள்ள ஆண்டவர் வல்லவராக இருக்கிறார். ஓ தேங்க்யூ அப்பா. அக்கினி நெருப்பாய் இறங்கி வாரும், அபிஷேகம் தந்து வழி நடத்தும். அக்கினி நெருப்பாய் இறங்கி வாரும், அபிஷேகம் தந்து வழி நடத்தும். முச்செடி நடுவே தோன்றி நீரே, மோசையை அழைத்து பேசி நீரே. முச்செடி நடுவே தோன்றி நீரே, மோசையை அழைத்து பேசி நீரே. எகிப்து தேசத்துக்கு கூட்டிச் சென்றீரே, எகிப்து தேசத்துக்கு கூட்டிச் சென்றீரே. எங்களை அனுப்பும் தேசத்திற்கா, எங்களை அனுப்பும் தேசத்திற்கா. அக்கினி நெருப்பாயிரே. ஆவே இந்த கால வேளையில ஆவியானவர்களை அனலாக்கட்டும். ஆவே அக்கினி நெருப்பாய் இறங்கி வரும், அபிஷேகம் தந்து வழி நடத்தும். அக்கினி மயமான நவுகளாக ஆதி சபையிலே இறங்கி வந்தீரே. அக்கினி மயமான நவுகளாக ஆதி சபையிலே இறங்கி வந்தீரே. அந்நிய மொழியை பேச வைத்தீரே, அந்நிய மொழியை பேச வைத்தீரே. ஆவியின் வரங்களால் நிரப்பினீரே, ஆவியின் வரங்களால் நிரப்பினீரே. கரங்களை தட்டி கேளுங்க. நீ நெருப்பா இறங்கி வரும், அபிஷேகம் தந்து படினா. ஆமென் ஆமென். அபிஷேகம் அபிஷேகம் தந்து வழி நடத்தும். எலியாவின் ஜெபத்திற்கு பதில் தந்தீரே, இறங்கி வந்தீர் அக்கினியா. எலியாவின் ஜெபத்திற்கு பதில் தந்தீரே, இறங்கி வந்தீர் அக்கினியா.
அனைத்தையும் சுட்டெரித்தீரே, இருந்த அனைத்தையும் சுட்டெரித்தீரே, எங்களின் குற்றங்களை எரித்துவிடும், எங்களின் குற்றங்களை எரித்துவிடும். அக்கினி நெருப்பா நீர் அக்கினி இறங்கும் போது உங்களுக்குள்ளே பரிசுத்தம் உண்டாகிறது. ஆமென். அக்கினி நெருப்பா இறங்கி வரும், அபிஷேகம் தந்து வழி நடத்தும். அக்கினி நெருப்பா இறங்கி வரும். ஆவியானவர் எங்கே அங்க விடுதலை நடத்தும். இசையா நாவை தொட்டது போல எங்களின் நாவை தொட்டருளோம். இசையா நாவை தொட்டது போல எங்களின் நாவை தொட்டருளோம். யாரை நான் அனுப்புவேன் என்று சொன்னீரே, யாரை நான் அனுப்புவேன் என்று சொன்னீரே, எங்களை அனுப்பும் தேசத்திற்காய், எங்களை அனுப்பும் தேசத்திற்காய். அக்கினி நெருப்பாய் இறங்கி வரும், அபிஷேகம் தந்து வழிநடத்தும். ஆவியானவரே இறங்கி வாங்கப்பா. இந்த கால வேளையில உங்க பிள்ளைகளுடைய காரியம் ஜெயமாய் முடியணும். வழி நடத்தும். அக்கினி நெருப்பாய் இறங்கி வரும், அபிஷேகம் தந்து வழி நடத்தும். நல்ல கரங்களை தட்டி, நல்ல கரங்களை தட்டி. தானியேலுக்கு ஜெயம் கொடுத்த தேவன், தானியேலின் காரியத்தை ஜெயமாய் முடிய பண்ணின தேவன், தானியேலுக்குள்ள அந்த விசேஷித்த ஆவியானவர் இன்றைக்கு உங்களை நிரப்ப வல்லவராய் இருக்கிறார். கரங்களை தட்டி அந்த ஆவியின் பலனை பெற்றுக்கொள்ளுங்க, பெற்றுக்கொள்ளுங்க. கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் செபிக்க முடியாத எல்லா கட்டுகள் உடைக்கப்படுவதாக. உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில காணப்படுகிற எல்லா குறைவுகள் இயேசுவின் நாமத்தினாலே நிறைவாவதாக. விசுவாச குறைவுகள் மாறுவதாக, ஜெப குறைவுகள் மாறுவதாக, பரிசுத்த குறைவுகள் மாறுவதாக, உண்மை தன்மையற்ற குறைவுகள் மாறுவதாக. ஆவின் குறைவுகளை நிறைவாக்கும் ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே. ஆண்டவரே, தானியேலின் காரியம் ஜெயமாயிருந்தது போல இந்த ஜெபத்தில் கலந்து கொண்ட ஒவ்வொரு தேவ பிள்ளையுடைய வாழ்க்கையில கர்த்தர் கொடுக்கப்படுற ஜெயத்திற்காய் ஸ்தோத்திரம். நீண்ட நாட்களாய் உம்முடைய பிள்ளைகளோடு போராடுகிற எல்லா சூழ்நிலைகளும், எல்லா சத்துருடைய கிரியைகளும் அழிக்கப்பட்டு போகட்டும் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தில் விடுதலை உண்டாகட்டும் ஆண்டவரே. சரீரத்தில பலவீனங்கள், ஆத்துமாவிலே சோர்வுகள் ஆண்டவரே காணப்படுற எல்லா பிள்ளைகளுடைய பலவீனங்கள் மாறட்டும். சத்துருடைய எல்லா நுகங்கள் முறியட்டும், கட்டுகள் அறுக்கப்பட்டு போகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. ரீபாலா சாந்தாரா கபாதலாந்தரபா. ரட்சிக்க கூடாதபடிக்கு கர்த்தருடைய கரம் குறுகி போகவில்லை ஆண்டவரே. ஒவ்வொருவரும் ஆண்டவரே தங்கள் இருதயத்தில் ஆண்டவரே பண்ணுகிற எல்லா விண்ணப்பத்திற்கு பதில் வருவதாக. குடும்ப சூழ்நிலைகள் மாறுவதாக. இயேசுவின் நாமத்தில் பொருளாதார நெருக்கடிகள் மாறட்டும், கடன் பாரங்கள் நீங்கட்டும் இயேசுவின் நாமத்தில். நீ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள் என்று சொன்னீரே அப்பா. குடும்பத்தில் ரட்சிக்கப்படாத கணவர், ரட்சிக்கப்படாத பிள்ளைகளை கர்த்தர் தொடும். ரட்சியும் ஆண்டவரே, ரட்சியும் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தினாலே உம்முடைய ஊழியர்களாய் நாங்கள் இணைந்து ஆசீர்வதிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் உம்முடைய பிள்ளைகளுடைய வீட்டில் காணும் எல்லா தரித்திரங்கள் மாறட்டும். குடும்பங்களோடு போராடுகிற அந்நிய சக்திகள், அந்நிய கிரிகள், விக்கிரக வல்லமைகள் எல்லாம் முறிந்து விழட்டும் ஆண்டவரே. அப்பா, கையின் பிரயாசங்களை ஆசீர்வதிங்க அப்பா. குடும்பத்தில் சமாதானம் பெருகட்டும் ஆண்டவரே. சண்டை சச்சரவுகள் குழப்பங்கள் மாறட்டும் இயேசுவின் நாமத்தில். நீர் அவரோடு கூட பழகி சமாதானமாய் இரும், அதனாலே உமக்கு நன்மை வரும்னு சொன்னீரே. உடைய பிள்ளைகளுக்கு அந்த நன்மையை கொடுப்பீராக ஆண்டவர். இயேசப்பா உமக்கு நன்றி. அடுத்த ஜெபத்துக்கு வரும்பொழுது ஆண்டவரே நல்ல சாட்சிகளை கேட்க பண்ணும். இவங்க விசுவாசத்தை கர்த்தர் கனப்படுத்தும். அனலாக்கி கொள்ள உதவி செய்யுங்க ஆண்டவரே. கர்த்தாவே உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். அப்போஸ்தலர் கிறிஸ்துவ திருச்சபைக்காக ஸ்தோத்திரம். அன்பு போதகருக்கு அவருடைய குடும்பத்தினருக்காக ஸ்தோத்திரம். பரலோகத்தின் தேவனை, தரிசனம் உள்ள இந்த தேவ மனிதனை ஆண்டவர் இன்னும் எடுத்து வல்லமையாய் பயன்படுத்துவீராக.
உம்முடைய நாமத்துக்காக எதையாவது செய்ய வேண்டும் என்று சொல்லி ஆண்டவரே அவர்கள் முன்வைத்திருக்கிற எல்லா திட்டங்களை கர்த்தர் நிறைவேற்றி கொடும். தானியேலின் காரியம் அது தரிவு ராஜா இருந்தாலும் கோரேஸ் ராஜாவா இருந்தாலும் தானியேலின் காரியம், ஜெபிக்கிறவருடைய காரியம் ஆண்டவரே ஜெயமாயிருந்தது. அருமையான தேவ மனிதர் செய்கிற அத்தனை காரியத்திலும் கர்த்தர் ஜெயத்தை கட்டளையிடுவீரா. ஆவியானவரே உமக்கு நன்றி. வலதுபுறத்தில் இடதுபுறத்தில் ஆண்டவரே நீ இடம் கொண்டு பெருகுவாய் என்று சொல்லப்பட்டபடியே ஊழியத்தின் எல்லையை கர்த்தர் விரிவுபடுத்தும். தேங்க்யூ அப்பா, உமக்கு நன்றி ஆண்டவரே. இதோ நீ திரளான ஜாதிகளுக்கு தகப்பனாவா என்று சொல்லி இந்த வார்த்தையின்படியே கர்த்தர் கிரியை செய்யும். ஆண்டவரே அவங்க நீண்ட நாட்களாக காத்திருந்த காரியத்தில் ஆண்டவரே இருதயம் இழைத்து போனாலும் விரும்பினது வரும்போது ஜீவ விருட்சம் போல் இருக்கும். கொண்டு வருகிற ஆத்துமாக்களை கண்டு உங்கள் மகிழ்ச்சி அடைய போகிற கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம். தேங்க்யூ அப்பா. ஆண்டவரே உமக்கு நன்றி. இதோ நீ அறியாதிருந்த ஜாதியை வரவழைப்பாய் என்று சொல்லி நாலா திசைகளில் அறியாதிருந்த ஜாதிகள் இந்த தொழுவத்துக்குள் வரட்டும். இந்த தொழுவத்திற்கு அல்லாத ஆடுகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். உடைய பிள்ளைகள் பிரயாசப்பட்டது நடந்து தெரிந்த எல்லா கிராமங்களிலிருந்து ஜனங்கள் இந்த மந்தையை தேடி வருவார்களாக. ஓ, உன் வெளிச்சத்திலிருந்து ஜாதி உதிக்கிறவன் ஒளியிடத்த ராஜாக்கள் நடந்து வரான்னு சொன்னீர். அப்படி செய்ய ஐயாவையும் அம்மாவையும் பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கப்பா. ஒருவன் எனக்கு ஊழியம் செய்வனால் பிதாவானவர் அவனை கனப்படுத்துவார். தாசனை கனப்படுத்தும். செபிக்கிறவனுடைய கொம்புகளை உயர பண்ணுகிறவர். அபிஷேகம் பண்ணப்பட்டவனுக்கு முன்பாக சத்துருக்கள் விழுந்து போவார்கள். அநேக தாகோன்கள் விழுந்து நொறுங்குவதாக, நீதியானிய சக்திகள் முறியடிக்கப்பட்டு போவதாக மகன் வாஞ்சித்தபடி ஆண்டவர் 100 ஜெப வீரர்களை அவருக்கு எழுப்பி கொடுங்கப்பா. இந்த ஜெபம் வளருவதாக, இது பெருகுவதாக. ஆண்டவரே, இதை குறித்து அநேகர் கேள்விப்பட்டு வருவார்களாக. ரட்சிக்கப்பட்டவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையில் செய்யப்போற பெரிய காரியங்களுக்காக தோற்ற ஆண்டவரே உமக்கு நன்றி. அப்ரோஜனமற்ற ஊழியக்காரன் என் கடமையை மாத்திரம் செய்திருக்கிறேன் அப்பா. நீர்தான் பெருகணும், நாங்கள் சிறுக வேண்டும். என்றவரே திருச்சபை மென்மேலும் பலப்படும், மென்மேலும் சபை பலப்பட மனதார சபையும் சபை மக்களை ஊழியக்கார குடும்பத்தையும் வாழ்த்துகிறேன். அவரே அவர்களை ஆசீர்வதிக்க இப்போது இருப்பதை பார்க்கலாம் 1000 மடங்கு பெருகுவார்களாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அவரை வாழ்த்தி ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன்.